அழைச்சி பேசுறேன். ஹல்லேலூயா. நாமத்துக்கு நேற்றைய தினத்தில் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் போது கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். Shall we all turn Psalms chapter 143. Psalms 143 verse 11. சங்கீத 143 அதிகாரம், திருப்பாடல் 143 அதிகாரம் 11 வார்த்தை, 11 வசனம். சங்கீதம் 143 11 வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? Ready? Okay. சங்கீதம் 143 11 வசனம். Okay, let's start. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயர்ப்பியும், உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கங்களுக்கு நீங்களாக்கி விடும். உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கி விடும். பாட்டு சொல்லுது, கர்த்தாவே உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். இது தாவீது எழுதுறதான ஒரு சங்கீதம். அவர் பாடினதான பாடல ஒரு வரிதான் இது. கர்த்தாவே உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். இந்த வசனத்தை நான் வாசிச்சு கொண்டு போகும்போது சடனா என்னுடைய ஸ்பிரிட் அப்படியே ஸ்டக் ஆச்சு ஒரு இடத்துல. ஸ்டக் ஆகி இந்த வசனத்துக்கு பொதுவாகவே இதுக்கு மேல இருக்கிற வசனம் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதுக்கு மேல இருக்கிற வசனம் சொல்லுது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதை தரணும், நீரே என் தேவன், உடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. பட் இந்த வார்த்தை எல்லாருமே தெரியும். இதையும் வாசிச்சுட்டேன். இது ஒரு தெரிஞ்ச வார்த்தை. இதையும் வாசிச்சு கீழே போகும்போது நோ, ஒரு வேர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆவியானவர் எனக்கு ஒரு புஷ் கொடுத்தார், ஒரு ஸ்டாப் பண்ணார் இந்த ஸ்பிரிட்டை. ஸோ ஸ்டாப் பண்ணி இந்த வார்த்தைகளை என்ன உமக்கு பிரியமானது செய்ய ஏற்கனவே தெரிஞ்ச வார்த்தையாச்சே அப்படின்னு பார்க்கும்போது 11 வசனத்துல கர்த்தர் பேசினாரு. கர்த்தாவே உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். தாவீது சோர்ந்து போன நேரத்துல அவர் அப்படிதான் பாடுறார், ஆண்டவரே உமது நாமத்தின் நிமித்தம், மத்த எந்த ஒரு காரியத்துக்காக அல்ல, not for anything else, எந்த ஒரு காரியத்துக்காக அல்ல, உமது நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். ஆமென். வளமையா நாம ஒரு காரியத்தை மற்றவங்களுக்காக கேட்கறதுக்கும் எங்களுக்காக கேட்கறதுக்கும் கர்த்தருடைய காரியத்துக்காக கேட்கறதும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கர்த்தருடைய காரியத்துக்காக நாம் ஒரு காரியத்தை கேட்கும் போது கர்த்தர் அதுல மிகவும் பிரியம் கொள்கிறார். ஆமென். ஆண்டவருடைய காரியத்துக்காக ஒரு விஷயத்தை நான் கேட்கும் போது அவனுடைய பிரியம் கொள்றாரு மாத்திரமல்ல, அத உடனே இன்ஸ்டன்ட்லி அதை கிராண்ட் பண்றார், அதை கொடுக்கிறார். ஆமென். உதாரணத்துக்கு இது இல்ல கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு இல்ல மெசேஜ், பட் there is a soup before the meal. சாலமோன் இடத்துல கர்த்தர் கேட்கிறாரு, my son, what do you want? உனக்கு என்ன வேணும்? இவ்வளவு படிகள் எல்லாம் செலுத்தி இருக்கிற, what do you expect from me? நீ எனக்கு என்ன எதிர்பார்க்கிற அப்படின்னு கர்த்தர் கேட்கிறாரு. கேட்கும்போது சாலமோன் தேவனிடத்துல கேட்கிறாரு. அதை கேட்டு முடிச்சதுக்கு பிறகு தேவனே அவருடைய நாமனால சொல்றாரு, அது என்னுடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமா இருந்தது. என்ன விண்ணப்பம்? உகந்த விண்ணப்பம். என்ன உகந்த விண்ணப்பம்னா, அவர் கேட்கிறார், ஆண்டவரே நீங்க கொடுத்த இந்த ஊழிய அழைப்புல நான் முன்னோக்கி செய்துட்டு போறது எனக்கு ஞானத்தை தாங்கன்னு கேட்கிறாரு. அது தன்னை சார்ந்ததா, தனக்கு ஒரு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமான ஒரு கேள்வியா, ஆண்டவர்கிட்ட கேட்கிற கேள்வியா? இல்ல. மற்றவங்க இது மூலமா யாராவது மற்றவங்க ஆசீர்வதிக்கப்பட போறாங்களா? ஆமா, ஜனங்கள் ஆசீர்வதிக்க போறாங்க. பட் இதை விட மேல ஓங்கி நிக்கிறது என்ன தெரியுமா?
கர்த்தர் கொடுத்த, நீர் கொடுத்த ஜனத்தை எனக்கு நடத்த எனக்கு ஞானத்தை தரும். அப்ப நாங்க சாதாரணமா செல்பிஷா உன்னை கேட்கறதை விட கர்த்தருடைய காரியத்துக்காக உன்னை கேட்கும் போது it will be granted. அது எங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். அது எங்களுக்கு நிச்சயமாக தரப்படும். சோ இதுல என்ன வார்த்தை சொல்லுதுன்னா, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உங்களோட பணியை செய்யணும், நான் சோர்ந்து இருக்க கூடாது. உங்களோட பணியை நான் செய்யணும், நான் நிர்விசாரமா இருக்க கூடாது. உங்களுக்காக நான் வைராக்கியமா ஓடணும், பலவீனம் எனக்கு ஒரு தடையா இருக்க கூடாது. உமது நாமத்தை நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். உங்களுடைய ஜனங்களுக்கு நான் சேவை செய்யணும், அதுக்காக என்னை எழும்ப பண்ணும் அப்படின்னு தாவீது சோர்ந்து போன நேரத்துல பாடுறாரு. உமது நாமத்தை நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். such a wonderful word. So praise. அந்த வார்த்தையை பிடித்து இன்னிலிருந்து ஒவ்வொரு நாள் உங்களுடைய ஜெபத்துல சேர்த்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீ உயிர்ப்பியும். ஆமென். உம்முடைய நாமத்து நிமித்தம், by thy sake name. கரெக்டா? உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். இந்த வார்த்தையை தான் கர்த்தர் நீ நிறைவேற்றினார். ஆமென். அவர் எங்களை உயிர்ப்பித்தார். எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் எங்களை உயிர்ப்பித்தார் என்று சொல்லி? சம்திங் ஹஸ் ஹேப்பன். என்னோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு உயிர் பீச்சு வந்தது. ஏதோ முன்னுக்கு போய்கொண்டிருந்தோம், ஏதோ நிறைய தடைகள் இருந்தது, இப்படிதான் வாழ்க்கை போறன்னு போய்கொண்டிருந்தோம். கர்த்தர் இன்னைக்கு அதெல்லாம் பிரேக் பண்ணி ஒரு என்கவுண்டர், ஒரு ரிவைவல் எங்களோட வாழ்க்கையில் அவர் ஏற்படுத்தி இன்றைக்கு முன்னோக்கி அவருடைய பிரசன்னத்தோடு கூட பழைய உறவு, ஆதியிலே கொண்டிருந்த அந்த உறவுக்கு மறுபடியும் எங்களை அவர் இழுத்துக் கொண்டார். ஆமென். சோ இதைத்தான் கர்த்தர் எங்களுக்கு செய்தார். செகண்ட்லி, இதனால while I was worshiping, ஆராதித்துக் கொண்டிருக்கிற போது ஒரு பெரிதான ஒரு பர்வதம், அந்த பர்வதத்துல தேவனுடைய சம்மட்டி ஹேமர், அதை தூக்கி ஒரு அடி அடிச்சு அப்படி இருக்கும், சுக்குநூறா அது ரெண்டா அப்படி பிளந்து போகும். பிளந்து போனதான் பார்த்தேன். பிளந்து போனது சாதாரண ஒரு கருங்கல், இந்த சைஸ் ஒரு கருங்கல்ல அந்த ஹேமர், அதை உடைக்கிற அந்த ஹேமரால் அடிச்சா சரியா 2-3 ஷாட் அடிச்சா சரியா நடுவால ஒரு கிராக் வரும், ஒரு உடைச்சல், ஒரு வெடிப்பு வரும். அந்த மாதிரி தேவன் நம்முடைய சம்மட்டியை எடுத்து உங்களுக்கு முன்பதாக இருக்கிற பர்வதங்கள்ல அவர் அதை அடித்து அதுக்கு வழி உண்டு பண்ணும்படி, நீங்க அடுத்த கட்ட எதுல ஸ்டக் ஆகி இருக்கிறீங்களோ, எதனால எந்த மலை நிமித்தமா போக முடியாம இருக்கிறீங்களோ, அதை கட்ட உடைத்து அது கூடாக கடந்து போக பண்ண போகிறார். ஆமே. இத நான் ஆவில நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அநேகருடைய வாழ்க்கையில் என்னென்ன தடைகள் இருக்குது, எது வேணாலும் இருக்கலாம். இட் கேன் பி ஃபைனான்சியல், அதோட பொருளாதாரமா இருக்கலாம், சரீரமாக இருக்கலாம், ஒரு தேவையாக இருக்கலாம், உங்களோட மன போராட்டமா இருக்கலாம், ஒரு பழக்கமா இருக்கலாம். கர்த்தர் மலை போல இருக்கிற அந்த காரியத்துல தேவனுடைய நாமம் என்ற சம்மட்டியை போட்டு அடித்து உடைத்து அதை துவம்சமாக்கி அதை இல்லாமல் போக பண்ணி உங்களை முன்பதாக கடந்து போக செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இதை கர்த்தர் இரண்டாவதாக எங்களுக்கு இன்றைய நாள்ல கர்த்தர் பேசுறார். மூன்றாவது, ஒரு பழமையான ஒரு சுருள் எங்க முன்பதாக விரிக்கப்பட்டது. பழமையான ஒரு சுருள் கண்ணுக்கு முன்பதாக ஒரு தரிசனமாக நான் பார்த்தேன். அந்த சுருள்ல எழுதப்பட்டது, இன்டர்பிரட் பண்ணப்பட்ட தமிழ்ல நான் வாசிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதுதான் இதோ என்னுடைய ஜனம். யாருக்கு சொன்னார்? உங்களுக்கு சொன்னார். யாரு? பார்த்ததை நான் சொல்றேன், இது கன்ஃபர்மேஷன். ஒரு சுருள் விரிக்கப்படுது, அந்த சுருள்ல எழுதப்பட்டிருக்குது, அது வந்து இன்டர்பிரட் பண்ணப்பட்டு நான் வாசிக்கிறேன். இட்ஸ் லைக் a prophecy. அந்த வார்த்தை, அந்த சுருள் விரிக்கப்பட்டு அதை நான் பார்க்கும் போதே தட் வேர்ட், அந்த இதை எப்படி உச்சரிக்கணும்ன்ற தமிழ் வார்த்தை என் வாயிலிருந்து வர ஆரம்பித்தது. சோ அதை உச்சரிக்கிறேன். இதோ என்னுடைய ஜனங்கள், இவர்கள் என்னுடைய ரத்தத்தினாலே, என் ரத்தம் சிந்தப்பட்டு மீட்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் உங்களை உரிமை பாராட்டுறாரு. அவர் உங்களை உரிமை பாராட்டுறாரு. நீ என்னுடைய ஜனம்னு சொல்றாரு. என்னென்ன வழிகள்ல மறுபடி பிழையா போயிருந்தீங்க, எந்தெந்த பகுதியில் விழுந்து போனீங்களோ மறுபடி அவர் உங்களை சரிபடுத்தி, நீ என்னுடைய ஜனம், டோன்ட் வரி, மறுபடி நான் உன்னோட இந்த உடன்படிக்கை நான் புதுப்பிக்கிறேன், என்னோடு சேர்ந்து
முன்பதா நட அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வார்த்தை. அல்லேலூயா. அது எவ்வளவு பெரிதான ஒரு காரியம் உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர் ஆண்டவருடைய ஒரு சத்தத்துக்காக எத்தனை வருஷம் காத்திருக்காங்க தெரியுமா? எத்தனை திருச்சபைகள்ல இந்த சத்தம் இல்லாம இருக்கு தெரியுமா? நாம பாக்கியம் முடிச்சிருக்க. ஆமென். கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காக எங்களை பிரித்து எடுத்திருக்கிறார். எப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி நாம் சமீபத்து வர்றோமோ அப்பொழுதெல்லாம் அவருடைய பிரசன்னம் எங்களுக்கு சமீபமா இருக்குது. பரலோகம் எங்களுக்கு திறந்து இருக்குது. அல்லேலூயா. சோ டோன்ட் இத ஒரு அற்பமா எண்ணாதீங்க. கம் ஆன் டைம். ஆண்டோட பிரசன்னத்தை நேரத்தோட வாங்க. பிரசன்னத்தை அசட்டை எண்ணாதீங்க. கர்த்தர் பேசினார். நிர்விசாரமா இருக்காதீங்க. நிர்விசாரம்னா என்ன? ஒன்னு தெரிஞ்சும் அதை செய்யாம இருக்கிறது தான் நிர்விசாரம். 8 மணிக்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது, பரவாயில்ல என்னதான் நடக்கிற போது அப்படின்னு நினைச்சு வரோமா, அது நிர்விசாரம். ஜஸ்ட் an explanation. யாரு இந்த கழுத மொத்தம் தானே பார்க்க போறோம். கழுதைய பார்க்க வராதீங்க, கழுதைக்குள்ள இருக்கிறவர் பார்க்கவாங்க. ஆமென். கழுதைக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். கழுதைக்குள்ள இருக்கிறவர் நிறைய பேர் உயிரோடு இருக்க போகிறார். ஆமென். மரித்தவர்களாக இருக்கிறவங்கள இருக்க போகிறார். உங்களை கத்த ப்ரிப்பேர் பண்றாரு. இப்ப எல்லாம் உங்களை ஆயத்தப்படுத்துறாரு. சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் அப்கமிங் டேஸ். இனி வர நாட்கள் ஏதோ ஒன்று நடக்க போகுது மேலதிகமா. அதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துறாரு. 2021 அது நீங்க நினைக்கிற மாதிரி இருக்காது. நாட் காலி அது நீங்க நினைக்கிற மாதிரி இருக்காது. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கவே இருக்காது. துரிதமா ஓட வேண்டிய காலம். கர்த்தர் நிறைய பேரை ஆசீர்வதிக்க போறார். ஜஸ்ட் லிசன். கர்த்தர் இங்க இருக்கிற நிறைய பேரை ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை மட்டும் ஆசீர்வதிக்க போகிறார். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஊழியத்துக்காக பயன்படுத்தணும். ஆமென். 2021 மேன்மையான காரியங்களை நாம செய்ய போகிறோம். மெயின் ஹால்ல நடக்கும் வர்ஷிப் செமினார்ஸ் நடக்கும். ஒரு வர்ஷிப் செமினார்ஸ் இல்ல, இட்ஸ் a worship and healing and deliverance worship. அந்த வர்ஷிப்ல ஹீலிங் நடக்கும், டெலிவரன்ஸ் நடக்கும். சாதாரண வர்ஷிப்லயே ப்ராஃபஸி வரும், டெலிவரன்ஸ் நடக்கும், ஹீலிங் நடக்கும். இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல நாங்க செய்வோம். இதுக்கு யார் ஸ்பான்சர் பண்ண போற? நீங்க தான் ஸ்பான்சர் பண்ண போறீங்க. ஏன் நீங்க உதாரணத்துவம் கொடுப்பீங்க? ஏன் தெரியுமா? என்ன கர்த்தர் உங்களை அதுக்கு ஆசீர்வதிக்க போறாரு. அதுக்கான அந்த வாசலை கர்த்தர் திறக்க போறாரு. அதுக்குதான் கர்த்தர் ராஜரீக அபிஷேகத்தை உங்க மேல வைக்கிறாரு. ஆமே. அந்த ராஜரீக அபிஷேகம் வந்தாலும் கொஞ்ச நாள் நெருக்கமா இருக்கும், ரொம்ப டைட்டா இருக்கும். என்னடா இவர் ராஜரீக அபிஷேகம் கட்டாம சுட்டா ரொம்ப டைட்டா இருக்குது. ஆமா, டைட்டு தான் வெயிட்டுக்கு அடையாளம். ஆமே. பள்ளம் தான் மேடு வர்றதுக்கு அடையாளம். ஆமே. ஒரு டர்னிங் வருதுன்னா அடுத்த பக்கம் ஏதோ ஒன்று வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆமே. ஒரு டைப் வருதா அடுத்த கட்டம் சம்திங் ஒன்று வரப்போகுது. நீங்க எதிர்பார்க்காத நேரங்களை கர்த்தர் எதிர்பாராத ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, புதைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை, நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமே. எத்தனை பேர் அந்த ஊழியத்துக்கு கொடுப்பீங்க? நான் பார்க்க மாட்டேன், கர்த்தர் பார்க்க. நீங்க தான் அந்த ஊழியத்தை செய்ய போறீங்க. ஆமே. மாத்திரம் இல்லாம அநேக வெளிப்படையான காரியங்கள் நாங்க 2021 நாங்க செய்ய போகிறோம். மகிமையான காரியங்கள் இருக்கும். 2021 சர்வசாதாரண மாதிரி மீட்டிங் எல்லாம் நடக்காது. ஆமே. பாருங்க, இட்ஸ் கோயிங் டு பீ a huge crowd. அது huge stage. இப்படிதான் நடக்கும். வெட்ட வெளியில போஸ்டர்ல பார்க்காத என் முகம் இனிதான் நீங்க பார்க்க போறீங்க 2021. 10 அடி கட் அவுட் மட்டும் என் முகம் மட்டும் இப்படி இருக்கும். 2021 நாம களத்துல இறங்க போகிற வருஷம். ஆமே. அதுக்குதான் கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்துறாரு. ஆயத்தப்படுத்துறோம், பலப்படுத்துறாரு. உலகத்துக்கே இல்லாத சத்தம், உலகத்துக்கே திறக்காத வானத்தை கர்த்தர் எங்க மத்தியில திறக்கிறாரு. ஒரு நிமிடத்துல வாய் ஒரு காரணம் இருக்கு. So don't miss this wonderful opportunities. இந்த சாதாரணமா 10-15 பேர் கூடுகிற இந்த ஒருமனப்பாட்ட சந்தர்ப்பத்தை நடுவ விடாதீங்க, மிஸ்யூஸ் பண்ணாதீங்க, தவறுதலா அது கணம் கொடுக்காம இருக்காதீங்க.
சோ கர்த்தர் எங்கள் மத்தியில ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். ஆமென். அவருடைய நாமம் வல்லமையா மகிமையாக கிரியை செய்ய போகிறது 2021. அதுக்குதான் எங்களுக்கு கொரோனாவை கொடுத்து வீட்டுல உட்கார வச்சிருக்கிறது. இந்த நாட்கள் என்ன பண்ணணும்? prepare yourself. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஆராய்ந்து பார்த்து நிதானித்து சரி செய்து கொள்ளணும். நீங்களாகவே உங்களை கட்டி எழுப்ப நீங்க பழகிக்கணும். ஒரு ஊழியக்காரன் தலைக்கு மேல கையை வச்சு அப்படி செய்யாம நீங்களாகவே கொஞ்சம் வளர்ந்த முதிர்ந்த கர்த்தருடைய பிள்ளைங்க நீங்களாகவே உங்களை மோட்டிவேட் பண்ணி வார்த்தையை வாசிச்சு அந்நிய வாசை பேசி நடந்து அங்கிட்டு இங்கிட்டு கொஞ்சம் நீங்களே என்கரேஜ் பண்ணி நீங்க அடுத்த கட்டம் போக ஆரம்பிக்கணும். உங்களுக்கு ஒரு ஒரு திருப்பு முனை தேவைன்னா எஸ் யூ கேன் கால் மீ. நல்ல ஊழியக்காரோட ஜாம் பண்ணிக்கொள்ளலாம். அது உங்களுக்கு ஒரு பலனாக இருக்கும். அதோட நீங்க மேல எழுப்பிடணும். அதுலயே அமர்ந்துடக்கூடாது. ஆமென். சோ இந்த காரியங்களை தான் கர்த்தர் எங்களோடு பேச விரும்புகிறார். ஆமென். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவரின் பணிகள். The works of the Holy Spirit. The works of the Holy Spirit. நேற்றைய தினத்துல அவரிடத்துல நான் ஜெபம் பண்ணேன். கர்த்தருடைய கிருபையினால அவருடைய சமூகத்துல இருக்கும்போது அவருடைய சத்தம் எனக்கு கேட்டது. அவர் சொன்னாரு, இன்னைக்கு ஆவியானவரை குறித்து நீ பேசணும்னு சொல்லி. அதனாலதான் ரெவலேஷன் கண்டினியூ பண்ணல. ஏன்னா நிறைய பேருக்கு ஸ்டடியை விட ஹீலிங், டெலிவரன்ஸ், ஒரு ப்ராபசி, ஒரு வேர்ட் தேவைப்படுது அடுத்த கட்ட அவங்க வாழ்க்கையில முன்னேறுவதற்கு. சோ ஸ்டடியை கொஞ்சம் சாட்டர்டேஸ்ல குறைச்சிட்டு ப்ரொஃபட்டிக்கலா கர்த்தர் என்ன பேச விரும்புறாரோ அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவரின் பணிகள். The works of the Holy Spirit. First, Holy Spirit யாரு? பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை எங்களுக்கு நாம தெரிந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனில் ஒரு நபராக இருக்கிறார். ட்ரினிட்டி. திரியேக தேவன்ல ஒருவராக இருக்கிறார். பிதாவாகிய தேவன் அவர் தேவனாக இருக்கிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவரும் தேவனாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவரும் தேவனாக இருக்கிறார். ஒருவருக்கு ஒருவர் யாருமே சலித்தவர்கள் அல்ல. இத சரியா ஆர்டரின் படி சொன்னீங்கன்னா யாரு மேல யாரு கீழே அப்படின்னா மேல இவரு, மேல கீழே இவரு கீழே தான் இவரு அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. 3 பேர் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் 3 பேர் ஒன்றா இருக்கிறாங்க. பரிசுத்தாவியானவர் ஆதியிலே வெளிப்பட்டார். எப்போ? புதிய ஏற்பாடுல தான் அதிகமா ஆவியானவர் குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆனா பழைய ஏற்பாடுல ஆங்காங்கே அவர் கிரியை செய்தார். வேதத்துல ஆதியாகமம் படைப்பு. ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆமென். ஆதியில ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஆமென். ஆதியில தேவன் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். சோ ஆவியானவர் ஆதியிலிருந்து இருக்கிறார். இந்த ஆவியானவர் இயேசு சுவாமி இந்த பூமியில வந்து ஊழியத்தை நிறைவேற்றி முடித்து பரமேறி செல்லும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையின்படியும் பிதாவாகிய தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படியும் இயேசு சுவாமி போன போது இயேசு சுவாமி ஒரு வார்த்தை சொன்னார் தம்முடைய சீஷர்களை பார்த்து, behold, ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்க போகுது. என்ன? நான் போறது ஒரு நலமா இருக்கும். நான் போனாதான் பிதா வாக்குத்தத்தம் பண்ண தேற்றவாளன் உங்களுக்கு அனுப்புறாரு. அதனால நீங்க நான் சொல்ற நாள் வரைக்கும் எருசலேமில காத்திருங்க. நிர்ணயம் பண்ண நாள் வரைக்கும் எருசலேமில காத்திருங்க. அவங்க காத்திருந்தாங்க. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமாக இறங்க ஆரம்பித்தார் அப்போஸ்தலர் நடுவில். அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மேல ஞானஸ்நானம் பெற்ற போது இறங்கின பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமா பூமியில தங்கி எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளாகவும் கடந்து செல்லும்படி ஒரு செரமனி, ஒரு நிகழ்வாக ஆவியானவர் பெந்தெகோஸ்தே நாள்ல வந்து இறங்கினார். ஆமென். ஆவியானவர் அப்போ பூமியில வாசம் பண்ண ஆரம்பித்தார் அன்று முதல். வாசிக்கலாமா? மார்க்குவின் புத்தகம். மார்க்கு முதலாம் அதிகாரம்.
முதலாம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் ஜலத்தில் இருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். யாரு? இயேசு கிறிஸ்து மேல பரிசுத்த ஆவியானவர் புறா ரூபம் கொண்டு. Can Holy Spirit take any form? ஆவியானவருக்கு முடியுமா? வேற ரூபங்களை எடுக்க முடியுமா ஆவியானவருக்கு? அதான் பைபிளே சொல்லப்பட்டிருக்கு. ஆவியானவர் புறா போன்ற ரூபம் கொண்டு இயேசு கிறிஸ்து மேல இறங்கினார் அப்படி. சோ ஆவியானவர் பூமியில இயேசு சுவாமி ஞான ஸ்நானம் பெற்ற போது இயேசு கிறிஸ்து மேல வந்து தங்கினார். He rest upon him. அவர் மேல வந்து தங்கினார். பழைய ஏற்பாடுல அப்படி இருக்கல. பழைய ஏற்பாடுல ஆவியானவர் அவ்வப்போது கிரியை செய்தார். அதுக்கு என்ன அடையாளம்? ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். என்ன அடையாளம்? அதான் நோவாவுடைய பேழை. நோவாவுடைய பேழையில முதலாவது ஒரு காகத்தை அனுப்புறாங்க. வெள்ள பெருக்கு. நோவா அந்த பேழையில இருந்து ஒரு காகத்தை அனுப்புறாரு. காகம் போயிட்டு வந்துருச்சு. சரியா? ரெண்டாவது ஒரு காகம் அனுப்புனாரு. கரெக்ட்? அந்த காகமும் போயிட்டு வந்துருச்சு. மூன்றாவது ஒரு புறா அனுப்புனாங்க. கரெக்ட்? புறா இலைய கொண்டு வந்துச்சு. நாலாவது புறா அனுப்புனாங்க. அந்த புறா வந்துச்சா? வரல. சோ புறா எதுக்கு அடையாளமா இருக்கு? பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த இது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாடுல அவ்வப்போது கிரியை செய்தார் என்றதுக்கு அடையாளமா இருக்கு. ஒரு இடத்துல அவர் தங்கி இருக்கல. எப்ப வந்து தங்கினார்னா, அது இயேசு சுவாமி மேல வந்து தங்கினார். அதுக்காக யோசிக்க கூடாது, அப்பா 5000 வருஷம் அந்த புறா வாழுது போல அப்படின்னு யோசிக்க கூடாது. புறா ஒரு அடையாளம். அந்த புறா ரூபம் கொண்டு பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மேல தங்கினார், இறங்கினார் இருக்கு. அப்ப இயேசு சுவாமி மேல அவ்வப்போது கிரியை செய்த பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு வந்து தங்கினார். இந்த தங்கின ஆவியானவர் பெந்தெகோஸ்தே நாள் அன்றைக்கு எங்கள் எல்லாருக்குள்ளேயும் அவர் மனுக்குலத்துக்கு என்று அவர் கொடுக்கப்பட்டார். இப்ப பரிசுத்த ஆவியானுடைய பணிகள். பரிசுத்த ஆவியானவர் என்ன காரியங்களை செய்தார்? works of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய பணிகள் என்பது வாசிக்கலாம். யோவான் 16:7, யோவான் 16:7, லூக்கா 24:49. யோவான் 16:7, லூக்கா 24:49 வாசிங்க. லூக்கா 24:49, யோவான் 16:7. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் கற்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த கிருபை, உன்னதத்தில் இருந்து பிதா வாக்குத்தத்தம் பண்ணதான் உன்னதத்தில் இருந்து வரும் பலன். சொல்லுங்க, உன்னதத்தில் இருந்து வரும் பலன். ஆவியானவர் யாரு? ஆவியானவர் யாரு? உன்னதத்தில். உன்னதம்னா என்னது? சாதாரண ஒரு தேனை சாப்பிடுறீங்க, கடையில வாங்கி சாப்பிடுறதுக்கும் காட்டுல போயிட்டு ஒரு தேனை அப்படியே நக்கி உன்னத உச்சகட்டம். உன்னத சாதாரண இங்க இருக்கிற பொட்டல் அடைக்கிறது எல்லாமே லோக்கல். அந்த ராட்டுல இருந்து அப்படியே பிதுக்குனுடன் அப்படியே வருமே, அதான் உன்னத டேஸ்ட். சூப்பரா இருக்கும் அது. சோ உன்னதனா மேன்மையான. உன்னதத்துல இருந்து வரும்னா பரத்தில் இருந்து, பரலோகத்துல இருந்து எங்களுக்காக டிக்ளேர் பண்ணப்பட்ட ஒரு பலன். ஆமே, உன்னதத்தில் இருந்து வருகிற பலன் தான் பரிசுத்த ஆவியானவர். சோ பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வர்றது ஒரு பலன். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வர்றது ஒரு strength.
strength to us. அது அவர் எங்களுக்குள்ள வர்றது ஒரு பலன். அவரே எங்களுக்கு ஒரு பலன். ஆமென். வாசிக்கலாம் யோவான் 16:7. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனம். இயேசுவாமி சொல்றாரு, சீஷர்கள் எல்லாம் பார்த்து சொல்றாரு, நான் போகிறது உங்களுக்கு நலமா இருக்கும். நான் போகாட்டி தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். தேற்றரவாளன் உங்களிடத்துல வர மாட்டாரு. நான் போவேனே ஆகி. ஏன் நான் இப்ப இயேசுவாமி போறாரு. இயேசுவாமி போனா வளமே என்ன வளமையான ஒரு கன்செப்ட் இருக்கு. தலைவர் போனா ஆடுகள் என்ன நடக்கும், எல்லாம் தோஞ்சி போயிடும். இப்ப இந்த இடத்துல வந்து நான் போயிட்டேன், கொஞ்ச நாள் அப்படி இப்படி ப்ரே பண்ணிட்டு இருப்பீங்க, அதுக்கப்புறம் என்ன ஆவீங்கன்னு கர்த்தருக்கு தான் தெரியும். அதுக்காக நீங்க எல்லாரும் என்ன டிபெண்ட் பண்ணல, நீங்க எல்லாம் கர்த்தரை தான் பின்பற்றுறீங்க. ஆனா ஒரு லீடர், தேசத்துக்கு ஒரு ஜனாதிபதி இல்லன்னு வைங்க, என்ன நடக்கும்? கண் போன போக்கிலே பார்லிமெண்ட் போகும், நினைச்ச கான்ஸ்டிடியூஷன் எல்லாம் நிறைவேறும். இதான் நடக்கும். ஒரு தலைவர் இல்லாட்டி, ஒழுங்கான ஒரு தலைவர் இல்லாட்டி, நினைச்ச நேரங்கள்ல யாப்பு கான்ஸ்டிடியூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, நிறைவேற்றுவாங்க, செயல்படுத்துவாங்க, ஜனங்களை அடிமைப்படுத்துவாங்க. சோ தலைவர் இல்லாட்டி தான் நடக்கும். இப்போ இயேசுவாமி தலைவர், கீழே 12 டிசைபிள்ஸ், அவங்கள பின்பற்றதான நிறைய சீடர்கள் இருக்கிறாங்க, நிறைய இயேசுவாமி பின்பற்ற நிறைய ஸ்திரீகள், நிறைய குடும்பத்தினர். இப்ப இயேசுவாமி எடுக்கப்பட போறாரு. எடுக்கப்பட்டு போனா அடுத்த கட்ட லீடர் கிடையாது. இப்ப என்ன, அதான் அவர் சொல்றாரு, நான் போறேன், நான் போனாதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா நான் போனாதான் நான் போனா உங்களுக்கு நல்லது. ஒரு தேற்ற வரன் வருவாரு. The comforter will come to you to comfort you. நான் போனா நல்லா இருக்கும். ஏன்னா என்னுடைய ரிப்ளேஸ்மெண்டா உங்களுக்கு ஆவியானவர் அனுப்புவேன். நான் உங்களோட இருந்து என்ன சொல்லணும், அவர் உங்களுக்குள்ள இருந்து உங்களை கைட் பண்ணுவார். ஆமே, உங்களுக்கு கவுன்சில் கொடுப்பார், உங்களை வழிகாட்டுவார், உங்களை பலப்படுத்துவார். நான் போனேன், நான் நலமா இருக்கும். ஓகே, கண்டினியூ. வார்த்தை வசனம் யோவான். நான் போவேனே ஆகி அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அவ்வளவுதான். நான் போவேன், ஆனால் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். நான் போயிட்டு அங்க போயிட்டு எத்தனை பேர் ரிலே ஓடி இருக்கிறீங்க? என்னது கையில என்ன வச்சிருப்பாங்க? பேட்டிலா? பேட்டில். பேட்டில். தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? கோலா? கோல்? கொள்ளுன்னு சொல்ல மாட்டாங்களா? தடின்னு சொல்லுவாங்க. சரி, பேட்டில். இந்த பேட்டன் இல்லாத நாட்கள் நாம என்ன செய்வோம்னா ரிலே. பேட்டன் எல்லாம் தேடி இருப்போம், தும்பு கட்ட கம்பெல்லாம் நாங்க இருக்காது. அப்படியெல்லாம் நாங்க செய்யறது இல்லை. என்ன பண்ணுவோம், ஒரு ஆள் ஓடி போயிட்டு கையை இப்படி வச்சிருப்பாரு. என்ன பண்ணுவார் அவர்? ஓடி போயிட்டு கையை அப்படி தட்டிட்டாருன்னா அடுத்த ஆள் ஓடுவாரு. அதுதான் பேட்டிங். நமக்கு கை அப்படி தட்டி விட்டாருன்னா, இப்ப இயேசுவாமி இப்ப ரேச முடிக்க போறாரு, போயிட்டு பரிசுத்தாவே நாங்க இப்படி கையை காட்டிட்டு இருக்கிறாரு. பரிசுத்த கை இப்படி தட்டின உடனே இயேசுவாமி உங்களுக்கு என்றாகிறார், பரிசுத்தம் எனக்கு கீழே வருவாரு. ஹல்லேலூயா. இதுதான் நீங்க நடந்துச்சு. சோ நான் போயிட்டு அங்க போயிட்டு கையை தட்டி விட்டோம்னா அவர் வருவாரு. ஏன்னா நான் போயிட்டு அங்க மாப் பண்ணணும், நான் போயிட்டு அங்க ஆஜராகணும், என் வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டேன், என் ஊழிய அழைப்பு நிறைவேறிச்சுன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு நான் போயிட்டு அங்க டச் பண்ணி அங்க ரெக்கார்ட முடிச்ச உடனே என்னுடைய ஊழிய பணி முடிஞ்சதுன்னு ஆஜராகி என்ன சப்மிட் பண்ண உடனே பரிசுத்த ஆவியானவர் உண்மைக்கு வருவார். ஆமென். அப்படி கொடுக்கப்படுவதுதான் பரிசுத்த ஆவியானவர். இப்ப பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? எங்களுக்குள்ள இருக்கிறார். மகிமுள்ள தேவனுடைய ஆவியானவர் எங்க வாசம் பண்ணுகிறாரு? யோவான் 16:17 அவர் எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். மகிமுள்ள தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஓகே, இப்போ இந்த ஆவியானவர் அவருடைய பணிகள் என்ன, இதை குறிச்சு கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு யோசிச்ச. ஆவியானவருடைய பணிகள் என்ன? நம்பர் 1, முதலாவது ஆவியானவர் அவருடைய பணி என்னன்னா, ஆவியானவர் அவர் பேசுகிறார். ஆவியானவர் அவர் பேசுகிறார். மத்தேயு 10:20 அவர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். மத்தேயு 10:20 வாசிங்க.
இன்னொரு யோவான் 16:13. மத்தேயு 10:20. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறார். கவனிங்க, அவர் எப்படி பேசுவார்? ஆவியானவர் எப்படி பேசுவார்? ஒரு ஊழியக்காரர் உங்களுக்கு முன்பதாக ஊழிய செய்ய வந்திருப்பாரா இருந்தா, அந்த ஊழியக்காரருடைய நாவு அன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய நாவு. ஆமென். அது மூலமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பேசுவார். ஒரு டிவில ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தேன். அதுல ஒரு ஊழியக்காரன் பேசிட்டு இருந்தார். அதுல பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, தாகத்தோட வாஞ்சையோட நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தருடைய கூடுகைக்கு நீங்க போவீங்களா இருந்தா, அது திருச்சபையா இருக்கட்டும், இந்த நம்ம மாதிரி ஃபாஸ்டிங் உபவாச மீட்டிங்கா இருக்கட்டும், தாகத்தோட போவீங்களா இருக்கட்டும், போனீங்கன்னா இருந்தா அது 5 நிமிஷம் பிரசங்கமா இருக்கட்டும், சில நேரம் 1 மணி நேரம் பிரசங்கமா இருக்கட்டும், 1/2 hour பிரசங்கமா இருக்கட்டும், எப்படிப்பட்ட பிரசங்கமா இருந்தாலும் நீங்க வாஞ்சியோட போனா அந்த பேசுற அந்த ஊழியக்காரர் பேசுற ஏதாவது ஒரு வார்த்தை சரி உங்களோட ஹார்ட்டை டச் பண்ணாம போகாதான். 100% 100% உண்மை. என்னுடைய வாழ்க்கையில நான் ஃபீல் பண்ணிருக்கேன். தாகத்தோட தேவையோட போகும்போது நிச்சயமா ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தை கூட எங்களை உயிர்ப்பிக்கும். ஆமே, ஒரு வார்த்தை எங்களுக்குள்ள வந்து ஸ்ட்ரைக் பண்ணும். ஒரு அம்போன்னு அப்படியே இழுத்து சலக்குன்னு விட்ட உடனே போய் சக்குன்னு சொருகிற மாதிரி ஒரு வார்த்தை சரி கர்த்தருடைய ஒரு மனுஷன் வந்து பேசும்போது அது எங்களோட வந்து பேசுவோம். அப்போ ஆவியானவர் பேசுகிறார். ஆவியானவர் எப்படி பேசுவாரு? ஊழியக்காரன் மூலமா பேசுவார். சிம்பிள். 2, நீங்க வசனத்தை வாசிக்கும் போது கூட வசனத்தின் மூலமா ஆவியானவர் பேசுவார். நேற்றைய தினத்துல கர்த்தனோட பேசுனதுதான் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு உயிர் நிச்சயம் கொண்டு வந்தது. ஆமே, நீங்க வாசிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு நாளும் உங்களோட வாழ்க்கையில உயிர் நிச்சயம் கொண்டு வரும். இந்த நாமத்து நிமித்தம் என்னை உயிர்ப்பியும் ஆவியானவர் காண்பிச்சாரு, ஆவியானவர் சுட்டி காண்பிச்சாரு, ஆவியானவர் பேசினாரு, அதன்படி ஆவியானவர் செய்தார். சோ ஆவியானவர் பேசுகிறார், வசனத்தோடு பேசுகிறார், தம்முடைய தீர்க்கதரிசிகளோடு பேசுகிறார், தேவனுடைய செய்திகள் மூலமாக. இன்னைக்கு 100கணக்கான செய்திகள் வருது. வாட்ஸ்அப் ஓபன் பண்ணாலே இந்தியால இருந்து வரும் ஒரு 50 மெசேஜ். வாய்ஸ் ரெக்கார்டிங்ல வருது, வீடியோல வருது, வார்த்தையில வருது. வாக்குத்தத்தங்கள் மட்டும் 100 கணக்கில். எந்த வாக்குத்தத்தத்துல ஒரு நாள் வாழ்றதுனே தெரியாத அளவுக்கு வாக்குத்தத்தம் வருது ஒரு நாளைக்கு. எல்லாமே நல்லதுதான். ஏதோ ஒரு வகையில கர்த்தர் உங்களோட பேச விரும்புகிறார். ஏதோ ஒரு வார்த்தை ஒன்று வருது, நல்லது. சோ கர்த்தர் அந்த தேவ செய்திகள் மூலமா பேசுறார். அடுத்தது இயற்கை மூலமா பேசுவார் ஆண்டவர். இயற்கை மூலமா மரங்கள் நிமித்தமா பேசுவார், தண்ணீர்கள் நிமித்தமா பேசுவாரு. சில நேரத்துல நீங்க ஏதாவது ஒரு ஓடை பக்கம், ஒரு நதி பக்கம் போகும்போது அதுல ஏதாவது ஒரு மீனோ, அதுல இருக்கிற ஏதாவது ஒரு எறும்போ, அதுல இருக்கிற ஏதோ ஒரு தவளையோ, அது பண்ற காரியங்கள், அது போகிற வடிவம், இதுகளை வச்சு கர்த்தர் ஏதாவது உங்களோட பேசுவார். நிறைய விஷயங்கள் கர்த்தர் என்னோட அப்படி பேசி இருக்கிறாரு. சோ இயற்கை மூலமா கர்த்தர் பேசுவார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட கூட பேசுவார். ஒரு உந்துதல், இன்ஸ்பிரேஷன். 2-3 மாதத்துக்கு முன்பு நாங்க பார்த்தோம். எங்களோட உந்துதல் மூலமாக ஆவியானவர் பேசுவார். எங்களோட அவர் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவர் ஜெபத்துல காத்திருக்கும் போது அவர் எங்களோட பேசுறாரு. ஆவியானவரே, நாளைக்கு கூட பிள்ளைகள் எல்லாம் வருவாங்க, என்ன மனநிலையில வருவாங்கன்னு தெரியாது, என்ன வார்த்தை கொடுக்கணும், ரெவலேஷனை கண்டினியூ பண்ணட்டுமா, வேற வார்த்தை கொடுக்கட்டுமா, அப்படி கேட்கும்போது கர்த்தர், மகனே என்னை குறித்து பேசு. என்னை குறித்துனா என்ன குறித்து? ஹோலி ஸ்பிரிட் குறித்து பேசு. அதுக்கான வார்த்தை எங்க சுவாமி? பழையதை அடிச்சு விடட்டுமா, இல்லாட்டி நோ மகனே, உன் புக்கை திற, டேட்டை போடு, சொல்ற தலைப்பை போடு, வார்த்தை வரும். ஆமே, இப்படிதான் பசங்க எல்லாம் ஆயத்தமாகுது. போயிட்டு தலையங்கத்தை போட்டு, டேட்டை போட்டு, தலைப்பை போட்டு நின்றாலே அடுத்த கட்டம் என்னென்ன, அதுக்கேற்ற ரிலேட்டடான வேர்டு எங்க இருக்குது அது ஞாபகப்படுது திருப்பி. இப்படி ஆவியானவர் கிட்டத்தட்ட 2-3 மணி நேரத்துல ஒரு சர்மனை ப்ரிப்பேர் பண்றதுக்கு அந்த கிருபை பண்ணுவாரு. ஏதோ முக்கியமான சொல்றாங்க, இப்படிதான் ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்றாரு. இப்படிதான் ஆண்டவர் வந்து ஒரு உந்துதலை கொடுத்து உடனுக்குடன் அதை எழுத வைக்கிறாரு. சோ இதான் ஆவியானவருடைய காரியம். சோ ஆவியானவர் பேசுகிறாரு. ஜெபத்துல காத்து இருக்கும் போது அவர் எங்களோடு கூட பேசுகிறாரு. தரிசனங்கள் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசுவாரு. சொப்பனங்கள் மூலமா பேசுவாரு.
எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் இருக்காரு, கர்த்தர் ராத்திரி என்னோட பேசினார் அப்படின்னு சொல்லுவார். அடிக்கடி கர்த்தர் அவர் ராத்திரி தான் பேசுவார். நேற்று தான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் இந்த ஊழியக்காரர் கர்த்தர் ராத்திரியில பேசுறாரு? சொப்பனத்துல நம்மளோட எல்லாம் தரிசனத்துல தான் பேசுறாரு. ஒவ்வொரு முறை நான் பார்த்துட்டு தரிசனமே இவர் பாக்குறது இல்ல, சொப்பனம் தான் பாக்குறேன். தூங்கும் போது அவர் பேசுறாரு. அப்புறம் தான் எனக்கு தெரிய வச்சு, ஓகே, மூப்பர்கள் சொப்பனம் காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனம் காண்பார்கள். மூப்பர்களுக்கு நாளைக்கு 20 தான் அவர் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி. சோ அப்படியாக ஆண்டவர் பேசுறாரு. ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் பேசிட்டு தான் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க ஆவியானவர் என்னோட இதுவரைக்கும் பேசுனதே இல்ல பிரதர்? எத்தனை பேர் சொல்றீங்க ஆவியானவர் இதுவரைக்கும் என்னோட பேசுனதே கிடையாது? பேசுறாரா இல்ல? உங்களோட மட்டும் நல்லா நொண்டி பேசிக்கிட்டே இருக்கிறாரு. என்னோட ஒரு வார்த்தையாவது பேசுறாரா அப்படின்னு யாராவது இருக்கிறீங்களா? அதுக்கான பதில் சொல்லட்டுமா? வெளிப்படுத்த 2:7 சொல்லுது. வெளிப்படுத்த 2:7 தான் அதுக்கான பதில். இங்கிலீஷ் வாசிங்க. If you have ears, listen. If you have ears, Listen to what the Holy Spirit says to the churches. தமிழ்ல நல்லா இருக்கு. தமிழ்ல ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் பேசுகிறார். ஏன் நமக்கு விளங்கல? காதுள்ளவன் கேட்க. அதுக்காக உங்களோட காதல்ல இல்லன்னு அர்த்தம் இல்ல. என்னன்னா ஆவியானவர் உங்களோட காதை திருப்பல்லன்னு அர்த்தம். ஆவியானவர் காத திருப்பல்லன்னு. எத்தனை பேர் இந்த மாதிரி தீர்ப்பு வாங்கி இருக்கிறீங்க? மாஸ்டர் மார்கிட்ட டீச்சர்ஸ் மாதிரி இப்படி செய்யறது குறைவு, ஆனா சார் மாதிரி செய்வாங்க. நானும் நிறைய செஞ்சிருக்கிறேன். திருப்பி பாருங்க காதை. கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ உலக சத்தம் எங்களுக்குள்ள அதிகமா இருக்கு. நல்லா கவனிங்க. நேற்றைய தினத்துல 8 டிவில ஒரு ப்ரோக்ராம் பார்த்து கொடுத்தது. அது சாதுரியா சொன்ன ஒரு முக்கியமான ஒரு ரெவலேஷன் அந்த மைண்ட்ல அப்படியே ஸ்ட்ரைக் ஆச்சு. ஏன் அநேகருடைய வாழ்க்கையில வியாதிகள் பலவீனங்கள் வர்றதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு ஊழியக்காரருடைய லைஃப், ஒரு ஊழியக்காரருக்கு கிட்னி 2மே ஃபெயில் ஆயிடுச்சு. முக்கியமான ஒரு தீர்க்கதரிசி, சாதுரியோட ஃப்ரெண்ட், நல்லா தெரியும் நமக்கு எல்லாம். உண்மையான ஒரு தீர்க்கதரிசி. அவரை குறித்து நிறைய பேர் குறை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய வாழ்க்கையை பரிசுத்தம் இல்ல, இவருடைய லைஃப் இவருடைய கேரக்டர் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பொய்யா போலியா பேசி அவரை குறித்து தவறா எழுதிட்டாங்க. தவறா எழுதணும்னா மைண்ட் அவருக்கு டோட்டல் அப்செட் ஆயிடுச்சு. டோட்டலா அவர் அவுட், மனம் உடைஞ்சு போனாரு. ஏன் அவங்க இப்படி பேசுனாங்க? இந்த வாழ்க்கைக்கு சம்மந்தமே இல்லையே, சம்மந்தமே இல்லாது அது பத்திரிகைகள் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. போட ஆரம்பிச்ச உடனே இவருக்கு அதை நினைச்சு 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 அப்படியே வியாதிப்பட்டு போனார். அவருடைய 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஃபங்க்ஷன் ஆகவே முடியாம போயிடுச்சு, படுத்த படுக்கல. சோ ஆவியானவர் ஒரு நாள் அவரோட பேசினார். என்ன பேசினாரா? உன் மூலமா நன்மை பெற்றவர்கள் பல்லாயிரக்கணக்கானவங்க இருக்கிறாங்க, உன் மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டவங்க பல லட்சம் பேர் இருக்கிறாங்க. உனக்கு இப்படி உன் மூலமாக, உன்னுடைய தீர்க்க தரிசன வார்த்தை மூலமாக, உன்னுடைய வார்த்தை மூலமாக நீ என்கரேஜ் பண்ணி எழுப்பினவங்க நிமித்தமாக, நீ ஜெபித்தவர் நிமித்தமாக நிறைய அற்புத அடையாளம் நடந்திருக்கு. நீ ஜெபித்தது மூலமா நிறைய அற்புத அடையாளம் நடந்திருக்குது. நிறைய சாட்சிகள், கடிதங்கள் கூட உனக்கு வந்திருக்கு. இப்படி 100கணக்கான இவ்வளவு நன்மைகள், இவ்வளவு சாட்சிகள் உனக்கு வந்திருக்க, யாரோ 2 பேர் உனக்காக குறை பேசிட்டாங்கன்னு சொல்லி அதை குறிச்சே நீ தியானம் பண்ணிட்டு இருக்கிறியே. அப்படி தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால, அந்த குறைகளை அதை நினைச்சு நீ தியானம் பண்றதுனால உன்னை சர்றதுக்குள்ள வியாதி வர்றதுக்கு நீயே வாசலை திறந்து கொடுத்தாய் அப்படின்னு கர்த்தர் பேசினார். கவலைகள், பலவீனங்கள், போராட்டங்கள், இதுகளே நாம தியானித்து சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது பிசாசுக்கு நாம ஒரு வாசலை திறக்கிறோமா சர்றத்தை பலவீனப்படுத்த. ஆண்டவர் இவ்வளவு நன்மை செய்திருக்கார். நேற்றைய தினத்துல இதுதான் என்ன மறுபடியும் எழுப்பிச்சு. ரொம்ப நான் கொஞ்ச நாள் சோர்ந்து போயிருந்தேன். கொஞ்சம் மெடிசின், டிராவலிங், ட்ரீட்மெண்ட் இப்படி இருந்துச்சா, ஸோ கொஞ்சம் டம் மாதிரி இருந்துச்சு. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஞாபகம் வச்சு 2020 ஆரம்பத்தில் எப்பொழுதும் சந்தோஷமா இருந்தேன். நீங்க
அவங்க சொன்ன ப்ராமிஸை நான் மறந்துட்டேன். அதனாலதான் கொஞ்சம் லைஃப்ல கொஞ்சம் டல்லா போயிட்டேன், கொஞ்சம் ஃபயர்லெஸ்ஸா நான் ஃபீல் பண்ணேன். எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறதா நோய்வாய் வராம இருக்கிறதுக்கான ஒரு கீ. எந்த நேரம் சிரிச்சுக்கிட்டு இருந்தா லூசு, எந்த நேரமும் சந்தோஷமா இருந்தா அது ஒரு மருந்து. சிரிப்பு நல்ல மருந்து. ஏதோ வார்த்தை சொல்லுவாங்க, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். 100% ட்ரூ. சிரிக்கும் போது எங்களுடைய எல்லா நர்வ்ஸ், எங்களுடைய எல்லா அவயவங்களும் நல்லா இயங்க ஆரம்பிக்குதான். அப்படி இருக்கும்போது எல்லா வீண் கவலைகள் எல்லாம் ஓட ஆரம்பிக்குதான். வீணான காரியங்களை சிந்தித்து எங்களை குறித்து குறை பேசுறவங்க, எங்களை குறித்து தப்பா பேசுறவங்க, எங்களை குறித்து கமெண்ட் பண்றவங்க, இப்படி பேசி இருப்பாங்களோ நினைச்சு நாம வருந்துற காரியங்கள் இதெல்லாம் விட்டுட்டு, தைரியம் இல்லாத கழுதைகள் வெளியில தான் பேசும், தைரியம் இருக்கிறவங்க தான் நேரடியாக வந்து பேசுவாங்க. ஆமாவா இல்லையா? ஆமா. போல்டே கிடையாது. நேரடியா வந்து டைரக்டா வந்து பேசுறது போல்டே கிடையாது. அப்ப அந்த கழுதைகள் எல்லாம் நம்ம என்னணுமா நினைச்சு பார்க்கணுமா, மைண்ட்ல போட்டுக்கணுமா? எங்க வீட்டு பக்கம் அடிக்கடி பின்னிக்கிறது ஒரு நாய் கத்தும். இதை குறிச்சு நான் வரி பண்ணணுமா? எங்க முன்னுக்கு வீட்டு வாசல்ல வந்து கத்துனா அன்னைக்கு இருக்குது அன்னைக்கு பின்னுக்கெல்லாம் கத்திட்டு இருக்கிறதுக்கு நான் வரி பண்ணணுமா? சேம். உங்களுக்கு பின்பதாக பேசுறவங்க போல்ட் இல்ல, எந்த விதமான தைரியமும் இல்லாம உண்மைதான் ஃபேஸ் பண்ணவே தைரியம் இல்லாத அவங்கள பத்தி நாங்க வரி பண்ணி நாங்க ஃபீல் பண்ணி எங்களுக்கு சரத்தை நாங்க எடுத்துக்கணுமா? தேவையே கிடையாது. ஆவியானவர் எங்களோடு பேசுகிறார். ஏதோ ஒரு வழியில ஆவியானவர் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அதுக்கு என்னது? உலக கவலைகள் இருந்து நாம பிரிந்து, உலகத்தில் இருக்க பாதகமான சிந்தனைகள் இருந்து நாங்க விட்டு அவருடைய காரியத்துக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணும்போது எங்களோட வாழ்க்கையில அவர் பேசுற சத்தம் தெளிவா கேட்குது. ஒரு கீ உங்களுக்கு நான் சொல்றேன். உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்றதா இருந்தா, நீங்க பெற்றுக்கொண்டதா நினைச்சதுக்கு நீங்க நன்றி செலுத்தணும். இது என்னைக்கு மறக்காதீங்க. இதை குறித்து நான் ரொம்ப நாள் தியானம் பண்ணேன். எப்படி அது சாத்தியமாகும்? How is it possible ஆண்டவரே? எப்படி கிடைக்காத ஒன்றை கிடைச்சா நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணும்போது அது கிடைக்குது. எப்படி பாசிபிள்? ஒரு ஏதாவது ஒரு ஃபேக்ட சொல்லுங்க ஆண்டவரே, ஒரு ஃபேக்ட் சொல்லுங்க, காரணத்தை சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இது சாத்தியமாகும்? அப்படி சொன்னாரு, நான் தான் ஆதி, நான் தான் தொடக்கம், நான் தான் முடிவு. உன்னோட வாழ்க்கையில நீ இப்ப பிரசன்ட் இருக்கிறத பாக்குற, பாஸ்ட் நீ பார்த்துட்ட, ஃபியூச்சர் உனக்கு தெரியாது. ஆனா பிரசன்ட் நான் தான், ஃபியூச்சர் நான் தான். நீ ஃபியூச்சர் இனிதான் பார்க்க போற, ஆனா நான் ஃபியூச்சரை அங்க இருந்து பிங்க பார்த்துட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஃபியூச்சருக்குள்ளே நுழைந்து இனி ஒண்ட வாழ்க்கையில் நடக்க போற ஃபியூச்சரை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அதான் ஆதியும் அந்தவும் அல்பா ஒமேகாவும், இருக்கிறவரும் இருந்தவரும். ஆமென். இதுதான் அந்த ஃபேக்ட். உங்க வாழ்க்கையில ஏன் நீங்க கிடைக்க வேண்டியதுக்காக ஒண்ணு கிடைக்கல, அதுக்காக நன்றி செலுத்தணும்னா அது கிடைக்க போகுது ஃபியூச்சர்ல. அது அவருடைய கண்கள் ஏற்கனவே பார்த்துருச்சு. அல்லேலூயா. ஏற்கனவே அவருடைய கண்கள் பார்த்துருச்சு. பார்த்ததுனால ஸ்தோத்திரம் பண்ணுடே. I have already prepared everything for you. உனக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இந்த பாரு நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்டா, நீ காரை ஓட்டிட்டு இருக்கடா, இப்பவே நன்றி சொல்ல ஆரம்பி. ஏன் அப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு கார் கொடுக்க அப்படிதான் ஆர்டர் பாக்குறாரு. டேய் நீ ஐயோ இதான் சொல்ல விட, இது சொல்லணும் அப்புறம் அந்நிய பாஷையில இன்டர்பிரேஷன் வந்துடும். அவன் பாக்குறேன்டா, நீ ஸ்தோத்திரம் பண்ணு. ஆமென். கிடைக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் நினைச்சு நன்றி செலுத்துங்க, நினைவு கூறுங்க. என்ன நினைக்கணும்னு கூறணும்னா, என்னத்தை நினைச்சு கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு இதை செய்வேன், இதை தருவேன் அப்படின்னா ஆண்டவர் சமூகத்துல போயிட்டு என்ன நினைச்சீங்களே ஆண்டவரே, அதுக்காக மட்டும் நன்றி. ஒண்ணுக்கும் அதாவது என்ன போய் நினைச்சீங்களே, என்னையும் இந்த ஸ்தானத்துல வச்சீங்களே, உங்களுக்கு நன்றி. அதை நாங்க நினைவு கூறும்போது கிருபை பெருக ஆரம்பிக்கும் வாழ்க்கையில. ஆமென். கிருபை பெருக ஆரம்பிக்கும். சோ அதுக்காக நன்றி செலுத்துங்க.
ஒரு பாயிண்ட் டக்குன்னு முடிச்சுட்டு போகலான்னு பார்த்தா இதுலயே சுத்தி சுத்தி இருக்கிறேன். அவர் பேசுகிறார் எங்களோட. ஆமென். இரண்டாவது, கர்த்தருடைய ஆவியானவரின் பணிகள், the works of the Holy Spirit. முதலாவது அவர் எங்களோடு பேசுகிறார். somehow அவர் எங்களோடு பேசிக் கொண்டுதான் இருக்கார். ஏதோ ஒரு வழியில் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். இரண்டாவது, மிக முக்கியமான ஒன்று, எல்லாரும் நல்லா யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒன்று, அவர் நம்மை வழி நடத்துகிறார். வழி நடத்துகிறார். சொல்லுங்க, வழி நடத்துகிறார் என்ன? கைடிங், லீடிங். கரெக்ட், லீடிங். He leads us. He leads us. இந்த விஷயத்தை தான் நம்ம ரொம்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப நோட் பண்ணிக்கணும். ஆவியானவர் எங்களை ஒரு காரியத்துக்கு எங்களை வழிநடத்தும் போது, ஒரு காரியத்தை செய்ய ஆவியானவர் எங்களை வழிநடத்துவாராக இருந்தால், உங்களை அப்படியே கையை பிடிச்சி அப்படி இந்த போ அப்படின்னு விட மாட்டார். கரம் பிடிச்சி எங்க பக்கத்திலே வந்து ஒரு ஆள் மாதிரி வந்து இந்த வழியில போகாது, இந்த வழியில போகும், அப்படி எந்த நேரம் நடக்கும் நம்ம நினைக்க முடியாது. தெளிவான ஒரு தரிசனத்தின் மூலமா, மகனே நீ இன்றைக்கு இப்படி போக கூடாது, இந்த ரோட்ல இப்படி டர்ன் பண்ணி இப்படி போ, அப்படியே தெளிவா எந்த நேரம் காண்பிப்பார் நான் நினைக்க கூடாது. ஆவியானவர் எங்களை வழிநடத்துகிற விதம் உந்துதல் மூலமா, அதிகமான நேரங்கள் தரிசனம் மூலமா காண்றது வழிநடத்துறது உண்மை, சொப்பனம் மூலமா வழிகாட்டுறது உண்மை, ட்ரூ. சத்தத்தை கேட்கிறோம், ட்ரூ. ஆனா ஒரு காரியத்தை செய்யும் போது அவர் எங்களை வழிநடத்துறார். எந்த நேரம் உங்களுக்கு இப்ப நீங்க ஒரு ஆள் பேசிட்டு இருக்கீங்க, பேசிட்டு இருக்கும்போது தரிசனம் 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 பார்த்துட்டு நீ எதை போக்கஸ் பண்ணுவீங்க? அப்பப்ப ஒன்னு ரெண்டு வர்றது ஓகே. ஈவன் ஒரு மீட்டிங் நடக்கும்போது வொர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போது நான் தரிசனங்களை பார்த்து அதோட பழகியாச்சு. அது பார்ப்போம், இங்கிட்டு பேசுவோம், அதையும் பார்ப்போம், இதையும் பார்ப்போம், அது ஓகே. ஆனா வளர்ந்து வர ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஆவியானவர் எப்படி வழி நடத்துவார்னா ஒரு உந்துதல் மூலமாக தான் வழி நடத்துவார். வாட் இஸ் தட் உந்துதல் பிரதர்? அப்படின்னா அந்த உந்துதல் தான் என்னன்னா, உங்களுக்குள்ள நான் சொன்னல சங்கீதம் 143ல இந்த வார்த்தை வாசிட்டு போகும்போது ஒரு ஆவியில ஒரு புஷ், ஒரு ஸ்டாப் ஸ்டாப் அப்படின்னு ஒரு ஆவியில இதை தாண்டி போகாத, வார்த்தை வாசிக்கிட்டு ஸ்பீடா போய்கிட்டு இருக்கிற நேரத்துல ஸ்டாப், அந்த மாதிரி எங்க ஸ்பிரிட்ல நாங்க ஃபீல் பண்ணுவோம். ஃபீல் பண்ணும்போது தான் அந்த வார்த்தை வாசிக்கிறேன், இந்த நாமத்து நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். இதே மாதிரிதான் எங்களோட ஆவியில ஒரு உந்துதல் எங்களுக்கு கிடைக்கும். அழுத்தி உணர வைப்பா, அழுத்தி உணர வைப்பா. ஒரு காரியத்தை நாங்க செய்யணும், எதை செய்யணும், இதை செய்யணுமா இதை செய்யணுமா. உதாரணத்துக்கு 10 கார் இருக்கு, 10 பைக் இருக்கு, 10 லாரி இருக்கு, 10 பஸ் இருக்கு, இதுல ஏதாவது ஒரு நல்லதை பிக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொன்றையும் ஸ்டார்ட் பண்ணி அப்படியா? அப்படியே நோட் ஓடிட்டு போக வேண்டியதா? ஓகே 2 3 this one. உந்துதல், இன்ஸ்பிரேஷன், அந்த உந்துதல் மூலமா தான் அழுத்தி உணர வைப்பார். ஒன்றை செய்யும்படி ஆவியானவர் விரும்புவாராயின் அவர் நமது ஆவியை என்ன பண்ணுவாரா? இழுப்பார். ஏன்னா மாம்சம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் விரோதமா செயல்படுது. செயல்படுறதுனால ஆவியானவர் ஒரு பக்கத்துல உங்களை கொண்டு போகணுமா இருந்தா எங்களோட ஆவிய அவர் என்ன பண்ணுவாரா? இழுப்பார். அவங்க புதுசாதான் அன்னைக்கு இழுப்பாரு. குறிப்பிட்ட திசையில் செல்றதுக்கு அவர் என்ன பண்ணுவாருன்னா எங்களோட ஆவிய டர்ன் பண்ணுவாரு. அதுதான் ஒரு உந்துதலாக எங்களுக்கு இருக்கும். இது வேண்டாம், அந்த பக்கம் எங்களுக்கு போக்கஸ் பண்ணும். சில நேரத்துல ஒரு பக்கம் எங்களுக்கு மறந்தே போயிடும். ஆவியானவர் எங்களை அப்படி உந்தி தள்ளும் போது இந்த ஆவியின் இந்த சத்தத்தை, இந்த ஆவியின் சத்தத்தை தான், உந்துதலை தான் அதிக நேரங்கள் நம்ம மனசாட்சின்னு சொல்றோம். உங்களை பத்தி நீங்க நீதிமான நிறைய சொல்றீங்க. உங்களை பத்தி நீங்க நிறைய நீதிமான, நான் எப்படி செஞ்சிருக்கேன், எப்படி செஞ்சிருக்கேன், நான் தவறே செய்யல அப்படின்றீங்க.
ஆனா உங்களோட மனசாட்சிக்கு தெரியும் எந்த இடத்துல நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? பேசுறதுக்கு பீட்டர் மாதிரி பேசலாம். பீட்டர் மாதிரி என்ன அர்த்தம்? பெரிய பீட்டர்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. ஆனா உள்ளுக்குள்ள ஐயோ ஆண்டவரே, என் மனசுக்குள்ள நல்லா தெரியும் ஆண்டவரே, மேய்க்கம் ஆண்டவரே, முக்காட்டு அந்த மனசாட்சி தான் ஆவியனுடைய சத்தம். ஆமே, இந்த மனசாட்சி தான் ஆவின்னு நாம சொல்றோம். மனுஷனுடைய ஆவி, அதுலதான் ஆவியானவர் நம்முடைய வித்த போடுவாரு. சோ நம்முடைய ஆவியின் சத்தம் அந்த மனசாட்சி. வாசிக்கலாம் மார்க் 1:12. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆவியால் வழிநடத்தப்படுறது. ஐ ஃபெல்ட் இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். இனி நீங்க கடந்து போக போற இந்த நாள் முதல் கூட வழிநடத்தப்பட போகிற கடந்து போகிற இந்த வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். மார்க் 1:12. உடனே ஆவியானவர் எல்லாம் எடுத்துக்கணும். மார்க் 1:12 எடுத்தீங்களா? மார்க் 1:12 ரைட் வாசிங்க. உடனே ஆவியானவர் இப்ப இயேசு சுவாமி ஞானஸ்நானம் பெற்று கரையேறி வந்துட்டாரு. ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாரு, நடந்தது எல்லாத்தையுமே. இனி அடுத்த கட்ட என்ன பண்றாரு இருக்கும் போது அவரை வனாந்திரத்திற்கு போகும்படி ஏவினார். அவரை வனாந்திரத்திற்கு போகும்படி ஏவினார்னா என்ன அர்த்தம்? அதுவா? ஏவினார்னா என்னது? ஒரு இருதயத்துல போ, இப்படி போ, வனாந்திர பக்கம் போன்னு இருதயத்துல ஒரு புஷ், ஒரு உந்துதல், ஒரு அழுத்தி உணர வச்சார் ஆவியானவர். இப்படிதான் எங்கட வாழ்க்கையில கர்த்தர் நடத்துவாரு. ஒவ்வொரு நேரமும் நீங்க எந்த பகுதியில போகணும்ன்றத அழுத்தி உணர வைப்பாரு. சில நேரங்கள்ல நீங்க அப்படி நடந்து போவீங்க. நடந்து போற நேரத்துல டோன்ட் கோ அப்படின்னு உங்களுக்குள்ள உந்துதல் வரும். வந்த பிறகு திரும்பி போக வேண்டியதான். இதான் உந்துதல். இது நிறைய நேரங்கள் நம்ம நடக்கும் என்னோட வாழ்க்கையில. எத்தனை பேருக்கு உண்மையா நீங்க அப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்க? சில நேரங்கள் நாங்க போக வேண்டிய வழியில இருந்து போகாம தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. சிலருக்கு அந்த இடத்துல பாதகமான காரியங்கள் இருக்கும். சில இடத்துல இந்த பஸ்ல ஏறாத, இந்த சாப்பாடை சாப்பிடாத, இந்த தண்ணியை இப்ப குடிக்காத. நடந்திருக்கா? இதெல்லாம் என்னது? ஆவியில் நடக்கிறதான உந்துதல். சில வீடுகள்ல இருந்து சாப்பாட்டுக்கு போனா இந்த சாப்பாடை நீ சாப்பிடாத, இதுல உனக்கு அன்பின் நிமித்தமாக நிறைய விஷயம் கலந்து இருக்குது, இதை நீ சாப்பிட்டா நீ சாப்பிட்டது எல்லாம் காண்பாய். எல்லாமே உந்துதல். அன்னைக்கு சின்ன பிள்ளைகளை மீக்கணும் பைபிள் ஸ்டடி சொல்லி கொடுத்தேன். பைபிள் ஸ்டடிக்கு வராங்க. ஒவ்வொரு சின்ன பிள்ளைகள் அந்த ஏரியாவில் அந்த மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சோ நிறைய பேர் வந்து ஆமா அப்படின்னாங்க. நிறைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை கீழே இருக்குது, கீழே வந்து ஒரு 50 ரூபா விழுது கிடக்கு, இல்லாட்டி 10 ரூபா கோயின் ஒன்று விழுது கிடக்கு. அது ஆவரம் எடுக்க போறீங்க, எடுக்க போறதுல கையெழுத்துற வேண்டியதான். அது 5000 ரூபாய் இருந்தா 5000 மதியம் போட்டுருங்க. காசு கீழே கிடந்தா சில நேரங்கள்ல சத்துருவோட ஆசீர்வாதம் திருவதுக்காக கூட அப்படி போட்டு வைப்பான். தொடக்கூடாட்டி இன்ஸ்பிரேஷன். இதை ஏன் உங்களுக்கு நான் அதிகம் வலியுறுத்துறேன்னா, கடைசி நாட்கள்ல நீங்க வாழ போகிறது இந்த இன்ஸ்பிரேஷன் தான், இந்த உந்துதல்ல தான். அந்த பக்கம் அந்தி கிறிஸ்து ஆட்கள் இருக்கிறாங்க, நீங்க இந்த பக்கத்துல பேக்க மாதிரி இப்படி வைக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டோட சத்தமே தெரியாது, அப்படியே வைக்கிட்டு இருக்கீங்க. அவன் வருவான் ஒரே விட்டு. நீங்க ஆவியால நடத்தப்படுறீங்க, அங்க அந்தி கிறிஸ்து ஆட்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் போதும் எங்கிட்ட போறீங்க, ஆவியான சொல்லாது இங்கிட்ட போகாத, இந்த விட்ட மாத்த, இங்கிட்ட போறதுல இப்ப இங்கிட்ட போய் இந்த உள்ளுக்கால போ, இப்படி எந்த ஒரு கண்ணுக்கு நாங்க வேலை மாட்டோம். ஆமே, இந்த இன்ஸ்பிரேஷன் இருந்தாதான், ஆவியான வழிநடத்தல் எங்களோட வாழ்க்கையில் இருந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும். சோ இயேசு சுவாமிய ஆவியானவர் வனாந்திரத்துக்கோ வழிநடத்தினார். வழிநடத்தினா அவருக்குள்ள ஒரு உந்தி தள்ளுற, ஒரு அழுத்தம், அழுத்தி உணர வைக்கிற
ஒரு விசை அவருடைய வாழ்க்கையில இருந்துச்சு. இப்படி டர்ன் பண்ணு. திடீர்னு ஆவியானவர் வந்து என் மகளே don't go this way, go this way. No. உள்ளத்தின் உந்துதல் தான் இயேசு சுவாமி கூட கிரியை செய்தார். ஆமென். இயேசு சுவாமி கூட டர்ன் ஆகி வனாந்தரத்துக்கு வழிநடத்தப்பட்டது ஏவுதலினால, ஒரு உந்துதலினால. வாசிக்கலாம் மார்க் 2:8. மார்க் 2:8. மார்க் chapter 2 verse 8. அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து, இயேசு தம்முடைய ஆவியில் அறிந்து, இவர்கள் இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? நீங்கள் உங்கள் இருதயங்களை இப்படி சிந்திக்கிறது என்ன? என்னது? அதுக்கு மேல வசனம், மேல இருக்க வசனம் வாசிங்க. இவன் எப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே. மறுபடியும் வாசிங்க. இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார்? இயேசுவாமி அந்த தேவாலயத்துல இருக்கும்போது பாரிசவாதம் உள்ள ஒருத்தனை கொண்டு வந்து இறக்குறாங்க. அது ஓய்வு நாள். அன்றைக்கு வந்து இயேசுவாமி உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி, இங்கே பாடுறா இவன பாவங்கள் மன்னிக்கப்படுதாமா, யார் இப்படி சொல்றதுக்கு அப்படின்னு நினைச்சாங்க. இது நினைக்கிறது தவறு தான் இயேசுவாமியோட இருதயத்துல போய் பட்டுச்சு. எப்படி இப்படி நினைக்கிறாங்க. இதே மாதிரிதான் எனக்கு அடிக்கடி நடக்கும். நீங்க ஒரு விஷயத்த நினைக்கும் போது இன்னைக்கு எக்ஸாம் வேண்டாம் பிரதர், டமார் வந்து எனக்கு படும். இன்னைக்கு எக்ஸாம் வேணாம், இன்னைக்கு வைக்க மறந்துட்டேன்னா டக்குன்னு ஞாபகம் வந்துடும் எனக்கு. இப்ப விலகிச்சா? இப்பதான் ஞாபகம் வருது. உங்களோட எக்ஸாம் மார்க்ஸ் எல்லாம் இங்கதான் இருக்கு. இப்ப கொடுத்துட்டேன்னா நீங்க உயிர் பித்தது எல்லாமே நீங்க எடுத்து வச்சிருக்கீங்களே மார்க்ஸ், 4 பேரை கூட்டினாலும் 100 வருது. இல்ல நானும் பார்த்தேன், ஒரு குடும்பத்தை கூட்டியாவது 100 எடுக்கலாம்னு பார்த்தா அப்படியே வருது. இல்ல அது உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு. ஆனா ஏதோ கத்தரை கிருபை என்னால 2-3 பேர் நல்லா எடுத்திருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் சந்தோஷம். இயேசு சுவாமி இப்படி பேசி பாவங்களோட மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே அங்கிட்ட இருந்து குறை பேசுறவங்க பரிசேயர்கள். யார் பரிசேயர்கள்? யார் பரிசேயர்கள் சொல்றீங்க? அவர்களுக்கு அந்த 3 குறிப்புகளை சொல்லுங்க. பரிசேயர்கள் யாரு? அவர்களே பாத்துட்டீங்களா? பரிசேயர்கள் யார் என்று சொல்லாமல் சதுசேயர்கள் யார்? சதுசேயர் வந்து உயிர்த்தெழுந்த தேவதூதர்கள் அவங்க அது வந்து கிரேக்கர்கள சார்ந்திருந்தாங்க. ரோஜா அவர்களே நீங்கள் அமைதியாக இருங்கள். வேத பாருங்கள் என்றால் யார்? என்ன சொல்றது? அவங்க வந்து பைபிள் எழுதுறாங்க. குட். அவங்க ஒரு ரிலிஜியஸ் குரூப். அவங்க கிரைஸ்ட காலம் ஜீசஸ் கிரைஸ்ட் பரிசேயர்கள் எல்லாம் அதுக்கு முன்னா இருந்தாங்க. ஓகே, தப்பிச்சிட்டாங்க. பரிசேயர்களும் சதுசேயர்களும் சேர்ந்து இந்த மாதிரி குற்றம் சொல்லிட்டாங்க. ஏன் இப்ப இந்த இயேசுவாமி காலத்துல இருந்த குழுக்களை குறித்து சொல்லி கொடுத்த நோட்ஸ் எல்லாம் கொடுத்தேன்னா, இந்த மாதிரி சம்பவங்கள் வரும்போது பரிசேயர்கள் அப்படின்னா டக்குனோட மைண்ட்ல வந்து ஸ்ட்ரைக் ஆகும். ரைட், பரிசேயர்னா இவங்க, சதுசேயர்னா இவங்க, வேதபாரர்னா இவங்க. புரிஞ்சுதா? இப்ப நீங்க சாதாரண பைபிள் வாசிக்காம புரிஞ்சு பைபிள் வாசிக்க ஆரம்பிப்பீங்க. ஆமே. சோ இப்படிப்பட்டவங்க என்ன பண்றாங்கன்னா இயேசுவாமி விரோதம் பேசுறாங்க. பேசும்போது அவங்க சம்பாதிக்கிற விஷயம் தேவனுடைய சமூகத்தை ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. இது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க என்ன பேசுறீங்களோ உங்களோட மனதுல, நீங்க ஆவியில கான்சியஸ்ல இருக்கும்போது உங்களுக்குள்ள என்ன இப்படிதான் பேசுறாங்க என்ன உணர்வு வருதோ அதுதான் அவங்க பேசுறாங்க. அதிகமா இந்த இடத்துல நீங்க பேசுறதெல்லாம் நான் சொல்றதுக்கு காரணம் என்ன, நீங்க என்னத்த பேசுறீங்களோ இப்படி பேசுறாங்க. இப்படி ஒரு உணர்வு வரும். இன்னைக்கு எக்ஸாம் வேணாம், எக்ஸாம் வைக்கலடி நல்லா இருக்கும் தானே அப்படி நீங்க பேசுறது டக்குனு என்ன ஒன்றும் ஸ்ட்ரைக் ஆகும். யாரும் இப்படி பேசுற மாதிரி இருக்கே. அடிக்கடி நான் சொல்றது உண்டா? அது என்ன தம்பட்டு அடிக்கிறது கிடையாது, உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன்.
இப்படிதான் ஒரு ரெவலேஷன் வரும். ரெவலேஷன்னா உங்களுக்குள்ள இருக்கிற இருதயத்துல இருக்க காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறதா ரெவலேஷன். ஆமென். என்னைக்காவது உங்களுக்குள்ள ஏன் எனக்கு இப்படி ஒரு திடீர்னு ஒரு தாட் வருதுன்னா அந்த தாட்டை எழுதி வைங்க. தாட்னா என்னது? தோட்டம் இல்ல, ஒரு சிந்தை, ஒரு எண்ணம், ஒரு உணர்வு வருதுன்னு உடனே எழுதி வைங்க. சில நேரம் யாராவது அந்த பிரச்சனையில் இருப்பாங்க, இல்லாட்டி யாராவது அதை நினைச்சிருப்பாங்க. ஆமே இன்னைக்கு ரொம்ப அறுக்கிறாரு தானே அப்படின்னு சத்தம் கேட்டு நான் டக்குனு மெசேஜ் காட்டிடுவேன். இப்ப நீங்க அப்படி நினைக்கல, நினைச்சீங்களோ தெரியல, யாராவது நினைச்சிருப்பீங்களா? இதே தாட் தான், இதே ஒரு உந்துதல் தான் அவருடைய ஆவிய அப்படி இழுத்தது இயேசுவாமியில. அதே நேரத்துல அவருக்குள்ள இருந்து அவருடைய வாயின் சத்தமே அவங்க பேசுறது என்னன்றத அவருக்குள்ள இருந்து வெளிப்படுத்தப்பட்டது. இதுதான் அந்த வார்த்தை. சோ இப்படிதான் அதிக நேரங்கள்ல நானும் நீங்க பேசுறதுகள் உங்களோட மனதுல நீங்க நினைக்கிறது, யாருக்கா ஜாம் பண்ணும்போது, ஒரு ஆளுக்கு ஜாம் பண்ணும்போது அவங்க இருதயத்துல என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க என்றதை வெளிப்படுத்துற ரீசன் இதுதான். முந்தைய நாள் பைபிள் ஸ்டடி நினைச்சு மீட்க ஒரு ஐயா ப்ரே பண்ண முடியல. அவர்கள் ப்ரே பண்ண வரும்போது ஒரு விஷயம் அவர்கிட்ட கேட்டேன். ஏன்னா நான் பார்த்தேன், எனக்கு ஒரு உந்துதல் வந்துச்சு. அந்த உந்துதலை கேட்டோம், அவங்க கரெக்டா சொன்னீங்க பாஸ்டர் அப்படின்னாரு. ரீசன் என்னன்னா அவங்க என்ன மனசுல நினைச்சிட்டு வராங்களோ அவங்க மேல கை வைக்கும் போது அந்த உந்துதல் எனக்குள்ள வருது. இப்படிதான் நினைச்சிட்டு வந்திருக்கிறாரு. அதை நான் அவங்கள்ட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சில நேரம் அடிச்சு விட்டும், சில நேரம் மாட்டிப்பட்ட நேரங்கள் இருக்கு. ஆரம்ப நாட்கள்ல இவ யாராவது கண்ணீரோடு இருக்கிற மகளே கலங்காதே, வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை, அடுவரத்துக்கு சுகத்தை கொடுக்க போறாருவா, சுகத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு அடிச்சு விடுறதுன்னு ஒண்ணு இருக்கு. அது அந்த காலத்துல நடந்தது. இப்ப எல்லாம் ரெவலேஷன், எல்லாம் ஸ்பிரிட், ஆவியானவர் உந்துவார், ஆவியான காண்பிப்பார். சோ கடைசி நாட்களில் இந்த ஆவியானோட இருக்கிற இந்த தொடர்பு, ஆவியானோட இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப், ஆவியினால் நடத்தப்படுற இந்த வாழ்க்கை ரொம்ப முக்கியம். சோ இதனாலதான் இனி வர நாட்கள்ல கொஞ்சம் சாட்டர்டேஸ்லயோ இப்ப கர்த்தர் நியமிக்கிறார், அப்ப எல்லாம் ஆவியானவரை குறித்து, ஆவியானோட ஊழியங்கள் நிறைய இருக்கு, ஆவியான யார் என்பது குறித்து பேசலான்னு விருப்பப்பட்டேன். சோ அவர் வழி நடத்துகிறார். எப்படி வழி நடத்துவார்? எங்க இருதயத்துல ஒரு உந்துதல் மூலமாக அவர் எங்களை வழி நடத்துவார். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 19:21, ஆக்ட்ஸ் சாப்டர் 19:21. இன்னொன்னு அப்போஸ்தலர் 20:22-23. ஒரு ஆள் அப்போஸ்தலர் 19:21, ஒரு ஆள் அப்போஸ்தலர் 20:22-23. நீங்க புரட்டுறதை பார்த்தா அவங்க வேதாகம் நாலேஜ் எனக்கு நல்லா கிடைக்குது. கேட்டா புதிய பைபிள் சொல்லி அடிக்க வேண்டியது வீட்டு வாசிங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 19:21, அப்போஸ்தலர் 19:21. இவைகள் முடிந்த பின்பு ஸ்ரீகாந்தி அவர்களே, இதை விட ஒரு சின்ன பைபிள் உங்களுக்கு கிடைக்கல, உள்ள போய் வாசிக்க வேண்டியது. பெரிய பைபிளை தான் அதை நீங்களே வாங்கி கொடுத்துருங்க. அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க, அது மட்டும் நடக்காது. ஓகே, அப்போஸ்தலர் 19:21. இவைகள் முடிந்த பின்பு பவுல் மக்கெதோனியா, அகாயா என்னும் நாடுகளில் சுற்றி நடந்து எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணிக்கொண்டு ஆவியானவர் பேசுறார். ஆவியை நிர்ணயம் பண்ணினா ஓகே, ஸ்பிரிட்ல அவர் நினைச்சது இல்ல, அவர் நினைச்சது கிடையாது. ஆவியில் நிர்ணயம் பண்ணதுன்னா ஆவியானவர் அவரை நீங்கிட்டு போகணும்னு ஒரு உந்துதலை கொடுத்திருக்கிறார். ஓகே, அப்போஸ்தலர் 20:22-23. அப்போஸ்தலர் 20:22-23. இப்பொழுதும் நாம் ஆவியிலே கட்டினனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிட காரியங்களை நான் அறியேன். எனக்கு நேரிட காரியம் எனக்கு தெரியாது. ஓகே, ஆமா, வாசிக்கிட்டு அவங்கள்ட்ட தான் போய் பைபிள் வசனத்தை கேட்கறது. ஓகே, ஆவியில் கட்டுண்டவனா வாசிங்க, யாரும் 2 பேர் 22 வாசிங்க.
அப்போஸ்தலர் 20:22 கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் நான் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா உபத்திரவங்களும் கட்டுகள் என்னது? கட்டுகள் என்னது? விரல் கட்டையா வச்சிருப்பாங்க. கட்டுகள்னா கைதாகிறது, அரெஸ்ட் பண்ண போறாங்க, காவல்ல வைக்க போறாங்க, சிறைச்சாலையில வைக்க போறாங்க அப்படின்னு மட்டும் எனக்கு ஆவியில நான் ஃபீல் பண்றேன் அப்படின்றாரு. எல்லாமே என்னது? ஆவியின் உந்துதல். எனக்கு உந்துதல் வருது. வெகு சீக்கிரத்துல எனக்கு ஒரு பெரிய ஒரு வீடு கிடைக்க போகிற மாதிரி எனக்கு ஒரு உந்துதல் வருது. எல்லாம் சிரிப்பா தான் பாக்குறீங்க. எனக்கு அது ஒரு வீடு ஆகுது. இருக்கிற வீட்டிலேயே போராடிக்கிட்டு இருக்கிறான். இப்ப கர்த்தர் வீட்டை பிரகாசமாக்கி விட்டார். ஆமென். உண்மையா சொன்னாலும் ஒரு ஆமென் சொல்றீங்களா யாராவது? ஆமா, உனக்கு மட்டும் பெருசா கிடைக்கும், நாங்க மட்டும் இந்த மாதிரி பாக்குறீங்க எல்லாரும். அப்போஸ்தலர் வந்து ஆவியில ஃபீல் பண்றாரு. ஆவியில அவர் ஃபீல் பண்றாரு. ஆவியில அவர் கட்டப்பட போறத ஃபீல் பண்றாரு. சோ ஆவினாலே வழிநடத்தப்படுகிறார். அவருடைய ஊழியம் முழுக்க நாம் பார்ப்போமா இருந்தா எதுவுமே தானா செய்யல, எல்லாமே ஆவியானுடைய வழிநடத்ததோடு உந்துதலோடு கூட செஞ்சார். சோ இன்ஸ்பிரேஷன் ஆவியானவர் இழுப்பாரு எங்களுடைய இருதயத்தை, எண்ணங்களை, சிந்தனைகளை ஒன்றுல இருந்து இன்னொன்றுக்கு அப்படியே டர்ன் பண்ணுவாரு. இதுக்குதான் நம்ம அதிகமா ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்குது. செபிக்காம இருக்கும் போது ஆவியானோட சத்தத்துக்கு எங்களுக்கு டர்ன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆவியானவங்க சொல்லும் போது செய்ய முடியாம இருக்கு. யூ ஆர் ராங், நீ தப்பா பேசுற, உன்னுடைய இருதயம் தவறான எண்ணம் ஒன்று இருக்குது, இப்படி நடத்த கூடாது அப்படின்னு ஒரு காரியத்தை யாரும் சொல்லும் போது, நோ, நான் ஆண்டவரோட இருக்கிறேன், பேசுகிறேன். ஏன் அவளுக்கு கர்வம் வருதுன்னா வேற ஒன்றும் இல்லை, ஆண்டோட தூரம் போயிட்டான், அவ்வளவுதான். ஒரு ஆள் ஒரு காரியத்தை எங்களுக்கு தவற உணர்த்துவாங்களா இருந்தா உடனே நாங்க ஆண்டோடைய ஆவியானவர் எங்களுக்கு சரியா செயல்படுத்துவாரா இருந்தா உடனே நாங்க அதுக்கு கீழ்ப்படி தாழ்மைப்படுத்த ஆரம்பிப்போம். உண்மையான ஒரு காரியத்தை சொல்றேன், இது நான் கற்றுக்கொண்டது, அநேகருடைய வாழ்க்கையிலிருந்து நான் பார்த்தது, கர்த்தர் என்னோட பேசினது. உங்களுடைய ஜெப வாழ்க்கை, விசேஷமா உங்களுடைய பர்சனல் லைஃப், பர்சனல் பிரேயர் லைஃப் இஸ் வெரி வெரி சீக்ரெட்டாக இருக்க வேண்டும். உங்களுடைய பர்சனல் லைஃப், உங்களுடைய பிரேயர் லைஃப் வெரி சீக்ரெட்டா இருக்க வேண்டும். டம்ப 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 இதனால் அறிவிக்கிறது என்னவென்றால், நான் அதிகாலை 1 மணிக்கு ஒவ்வொரு நாளையுமே ஜெபிக்கிறவன் டம்ப டம்ப டம்பட்ட அடிக்க கூடாது. அடிச்சிங்க பிரேயர் லைஃப் பிரேக் ஆகும். சில நேரங்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் நடக்கிற ஆவிக்குரிய ஒரு ஃபெயிலியர் இது. ஆவிக்குரிய முன்னேறி வரும்போது என்ன பண்றது, தான் ஜெபிக்கிறேன்னு தான் ஜெபிக்கிறேன், ஒரு வழி ஜெபிக்கிறேன் 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 அப்படின்னு வரும்போது என்ன பண்ணிடுவோம், நாம எல்லாத்தையும் போயிட்டு வலியுறுத்த ஆரம்பிச்சிருவோம் எங்களை அறியாம. அது வந்து காரியத்தை நினைப்ப நான் ஜெபிக்கிறேன், சில சந்தோஷத்தினால கூட நான் சொல்றது உண்டு, முடியாம இருந்தனா ஜெபிக்கிறேன். அது தொடர்ந்து அப்படி செயல்படும் போது அது என்ன பண்ணுவோம்னா பிசாசு அதெல்லாம் டேக்கிள் பண்ண ஆரம்பிக்கும். நான் நிறைய நேரம் அப்படி சொல்லி அடுத்த நாள் ஜெபிக்க முடியாம போனது நான் நிறைய நேரம் லைஃப்ல பார்த்துருக்கேன். அப்படி சொன்னவங்களோட லைஃப்லயே அடுத்த நாள் ஜெபிக்க முடியாம போனதை நான் பார்த்துருக்கேன். காரணம் என்னன்னா அது ஹிடன் ப்ரௌடா மாறுது. உண்மையா கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னன்னா, your prayer life, personal prayer life, the time that you have intimacy with God, அது கணவன் மனைவி உறவு கொண்டது. கணவன் மனைவி, சின்ன பிள்ளைலாம் காது மூடுறது, காதை தான் மூட சொல்லு, அவன் காது இங்கே கேட்கல, கேட்டுச்சா கேட்டுச்சா கேட்கல, ஒரு பேசவே இல்லை, மூடுங்க. சரியா சரியா நிமிஷம் நீங்க இப்ப காலம் முடிக்கிறீங்க மூடலையா, இப்படி வச்சிருந்தீங்களோ? பிரேயர் லைஃப்ன்றது கணவனுடைய உறவு. கணவனுடைய உறவு கொண்டது யாரை வெளியில சொல்லுவாங்க, சொல்ற நேரத்தை இது மைண்ட் வச்சுக்கோங்க. காதல்
இவனு திறக்கிறாங்க. டேய் திறக்கடா. யாரும் வெளியில சொல்லுவோமா இத்தனை மணிக்கு கொஞ்சம் கட் பண்ண சரியாக ராகுங்க. யார் இந்துல இருந்து இந்துல இருந்து என்னது ஹனிமூனுக்கு எல்லாம் டைம் பார்ப்பாங்க தானே. அந்த மாதிரி தம்பட்ட அடிக்கிறது சமம். அந்த இன்டிமசி டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது முடிஞ்ச அளவு யாருக்கும் தெரியாம ஆமே இட்ஸ் a சீக்ரெட்டா. இது யாருக்கு நான் இதை நான் பாஸ்ட்ல கற்றுக்கொண்டதை நான் உங்களுக்கு சொல்றேன். யாருக்கும் தெரியக்கூடாது. ஈவினிங் இன்னொரு இடத்துக்கு போறீங்க, நான் வந்து சரியா இந்த டைமுக்கு நான் எழுப்பி செபிக்க ஆரம்பிச்சு விடுவேன், அதனால் எனக்கு அமைதியை வச்சுக்க. அமைதியை வச்சு பார்க்க வெரி சீக்ரெட். அது ஆண்டவருக்கு எங்களுக்கு இருக்குதான் உறவு. ஆமே. மூன்றாவது, அவர் பரிசுத்த ஆவியான முதலாவது பேசுகிறார், அவர் நடத்துகிறார். மூன்றாவது அவர் விடுவிக்கிறார். 2 கொரிந்தியர் 3:17. 2 கொரிந்தியர் 3:17. 2 Corinthians chapter 3 verse 17. இன்னொரு லூக்கா 4:18. இன்னொரு ஏசாயா 61:1-2. முதல்ல வாசிங்க 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. விடுதலையும் உண்டுனா விடுதலையும் இருக்கு, பிளஸ் வேற எதெல்லாம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப விடுதலையை மட்டும் பார்க்கலாம். சோ அவர் விடுவிக்கிறவர். ஆமென். ஆவியானவர் அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். எந்தெந்த வாழ்க்கையில நாம் கட்டப்பட்டிருக்கிறோம்? ஒரு பாவத்துல நாம் கட்டப்பட்டிருக்கிறோமா? பாவத்துல அடிமையா இருக்கிறோமா? விடுவிக்கணுமாக இருந்தா ஏதாவது ஒண்ணுல என்ன பண்ண இருக்கணும்? கட்டப்பட்டு இருக்கணும். கட்டப்பட்டு இருக்கிறன்னா ஒண்ணு பாவம், ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு பாதகமான ஒரு காரியத்தினால சிக்கப்பட்டு இருக்கிறோம். அப்பதான் விடுதலை ஆக முடியும். அப்படி கட்டப்பட்டிருக்கிறவங்க தான் விடுதலை தேவை. சோ ஆவியானவர் விடுதலையாக்குகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். பாவத்துல இருந்து நாம ஜெயிக்கும் போது, பாவத்திலிருந்து விடுபடும் போது, மனம் திரும்பும் போது அவர் எங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். லூக்கா 4:18 வாசிங்க. இது இயேசு சுவாமி குறித்தான ப்ராபசி. அவரே தன்னை குறித்து வாசிக்கிற ஸ்க்ரோல் இது வாசிக்கிறாரு ஜெபாலயத்துல. என்னன்னு? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். விசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்கொண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்திப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டார். கட்டுண்டவர்களை கட்டவிழ்த்தலை கூறவும். இயேசு சுவாமி ஆவியானவரோடு, ஆவியானவருடைய துணையை கொண்டு கட்டப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். ஆமே. சோ எந்தெந்த விதத்தில் நாம் கட்டப்பட்டிருக்கிறோமோ அந்த கட்டப்பட்டதிலிருந்து எங்களை அவர் விடுதலையாக்குகிறார். ஏசாயா 61:1-2 வீட்டுல போய் வாசி பாருங்க. லூக்கா 4:18 சொல்லப்பட்டதுதான் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. இங்க 60 சொல்லப்பட்டிருக்கு. அங்க இயேசுவோட ஃபுல் காலிங்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 61 the full calling of Jesus Christ. இயேசு சுவாமி என்னென்ன செய்ய வந்தாருன்றதுதான் ஏசாயா 61. வீட்டுல போய் வாசி பாருங்க. ஏசாயா 59:19 வாசிங்க. ஏசாயா 59:19. Isaiah chapter 59 verse 19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்திற்கும், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். பிசாசின் பிடியில எதுல நாம பீடிக்கப்பட்டிருக்கிறோம்? சத்துருடைய தாக்கங்கள் எங்க இருக்கு? வீட்டுல இருக்கா? குடும்பத்துல இருக்கா? தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்குதா?
போன்ல இருக்குதா, இன்டர்நெட்ல இருக்குதா, சத்துருடைய எல்லா காரியத்துக்கும் ஆவியானவர் அவனை விரோதமாய் கொடி பிடிப்பார். ஆமென். ஆனா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா அதுல இருந்து விடுதலை ஆகிற எண்ணம் உங்களுக்கு இருக்க வேண்டும். போன்ல உங்களுக்கு அடிக்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சா போனை விட்டு கொஞ்சம் வெளியில வரணும். அப்பதான் அதுல இருந்து விடுவிக்க முடியும் ஆவியானவர். இல்ல எனக்கு அது மேல நாட்டம் இருக்கு, விருப்பம் இருக்குன்னா ஒரு நாளைக்கு போன் வெடிக்கும் டமார்னு. அப்போ மீனுக்கு வலை போட்டா வர்றது ஒண்ணு இருக்குது, மீனுக்கு கொக்கி போட்டா ஒண்ணு இருக்குது, மீனுக்கு குத்தி எடுக்கிறது ஒண்ணு இருக்கு. வலை போட்டா அல்லேக்கா வரும், கொக்கி போட்ட வாய் கொஞ்சம் கிழியும், குத்தி எடுத்தா பேந்துடும். இதுதான். சோ ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் போதுதான் அழைக்க அவங்கள அதுல இருந்து தூக்கி எடுக்கலாம். இல்ல கொஞ்சம் டேமேஜ் வரும். விட்டு கொடுக்கணும். எதுக்கு அடிக்ஷனா இருக்கிறோமோ அதுல இருந்து விடுதலை ஆகுறதுக்கு ஆவியானவர் நான் மனம் திரும்ப இருக்கு. இதுல நான் வெளியில வரணும்னா என்ன இருக்கணும்? சில பேருக்கு வீடியோ கேம் இதை விட்டு வெளியவே வர விருப்பமே கிடையாது. சில பேருக்கு டிக்டாக், டுக் டுக் டுடுக் டுக் வெளியவே வர்றதில்லை. ராத்திரி பகலா டிக்டாக் எந்த கர்மமோ எனக்கு தெரியல. நானும் போய் பார்க்கவே இல்லை, பார்த்தா நான் மாட்டிக்கணும்னு பயத்துல போறதே இல்லை. அதுக்கு யாராவது பிளே பண்ணிருப்பீங்க டிக்டாக்? யாருமே இல்லையா? ஒரு அனுபவத்தை விட்டு பண்ணாத யாரும் ட்ரை பண்ணி பார்க்கல, யாரும் ட்ரை பண்றது இல்லை. அடிக்ஷன் வெளியில வர்றதுக்கு முடியாது. ராத்திரி ஸ்டேட்டஸ் போடுறது, பட்டர் 12 மணிக்கு ஜெபிக்காத ஆட்கள் எல்லாம் ஸ்டேட்டஸ்ல வரும். யாருன்னா இப்ப வாங்க. அடிக்ஷன். வாட்ஸ்அப் அடிக்கடி செக் பண்றது, Facebook அடிக்கடி செக் பண்றது, ஏன் மெசேஞ்சர் அடிக்கடி செக் பண்றது, ஏன் அடிக்ஷன்? இதுல இருந்தெல்லாம் விட்டு நான் வெளியே வரணும். அப்பதான் அவன் சத்தம் எங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும், அவன் கைட் பண்ற விதம் எங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சோ இதுல இருந்து வெளியில வரணும். இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் குப்பை அப்படின்னு தூக்கி எரியணும். அப்படி எரியும் போதுதான் ஆண்டவருக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள பாத்திரமா நாம இருக்க முடியும். யோவான் 8:32. யோவான் 8:32 நான் பார்க்காம சொல்லணும். சத்தியத்தை மறுவீர்கள், சத்தியம் உங்களை, சத்தியத்தை வாசிங்க, ஆவியானவர் உங்களை விடுதலை ஆக்குவார். ஆமே. வேதத்தை வாசிக்கும் போது எங்களை அறியாம கட்டுகள் அறுபடும். எங்களுக்குள்ள சோர்ந்து போய் இருக்கிறோம், ஆண்டவர் உடைய நாமத்திலிருந்து உயிர்ப்பியும் ஒரு வார்த்தை வருது, சத்தியத்தை அறிகிறோம். அறியும்போது எங்களுடைய கண்கள் பிரகாசிக்குது. ஆஹா, இத்தனை நாள் நான் கட்டப்பட்ட மரலையா இருந்தேன், சோர்ந்து போயிலையா இருந்தேன். ஆமா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். யோவான் 8:36. யோவான் 8:36. John chapter 8:36. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரனுக்கு உங்களை விடுதலையாக்குவது சித்தமா சித்தம் இல்லையா? சித்தமா சித்தம் இல்லையா? சித்தமா உள்ளவரா இருக்கிறார். அவன் குமாரன் உங்களை விடுதலையாக்குவாரா? விடுதலையாக சித்தமா இருக்கிறாரா? குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அவர் உங்களை விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். விடுதலையாக்குவதே அவர் சித்தம். சங்கீதம் 68:6. சங்கீதம் 68:6. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். கட்டப்பட்டிருக்கிறீங்களா? அவர் விடுதலையாக்குவராக இருக்கிறார் தேவன். சங்கீதம் 34:7. கர்த்தர் அவர்களுக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஆமென். அவர் பயந்தவர்களை சூழ ஒரு பாளையம் இறங்கி அவர் விடுவிக்கிறாராம். சோ எந்த இடத்துல நாம் கட்டப்பட்டிருக்கிறோம்? இன்றைக்கு வெளியில வர்றதுக்கு நாம முயற்சி அவரிடத்துல நாம் செய்து அவரிடத்துல ஹெல்ப் கேட்கும் போது அவர் எங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஆமென். எத்தனை பேர் கட்டப்பட்டிருக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேருக்கு விடுதலை தேவை?
விடுதலை தேவைன்னு ஆண்டவர் நாங்க தெரியப்படுத்தினாலே அது விடுதலையாக ஆரம்பிக்கலாம். ஆமே, ஆமா. முதலாவது நாங்க மறைக்காம ஒப்பு வந்து பாத்தீங்கன்னா கையை ஒரே ஒரு ஆள் தான் உயர்த்தினாங்க. உண்மையும் முத்தமுள்ள ஒரு ஸ்திரீ. அது எல்லாம் கட்டப்பட்டிருக்காங்கன்னு தெரியாது. முதலாவது உங்களை கட்டவிழ்க்கணும் பைபிள் ஸ்டடிக்கு வர்றதுக்காங்க. பிள்ளைகளை மட்டும் அனுப்பி வச்சுட்டு வராம இருக்குது வீட்டுல. அங்க ஒரு சர்வீஸ் நடக்குது. அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். முதலாவது அவர் பேசுகிறார், இரண்டாவது வழி நடத்துகிறார், மூன்று அவர் விடுவிக்கிறார், நாலாவது அவர் எச்சரிக்கிறார். எச்சரிக்கிறாருக்கு வார்னிங்கா வேற என்ன? எச்சரிக்கிறார். யூ பிளாட்டி ஃபூல். என்ன சொல்றாரு? த்ரெட்னிங்கா இல்ல, வார்னிங். அது செத்தவங்களுக்கு ஒப்பாரி இல்ல, வார்னிங்கா? அது வார்னிங் தானே. வார்னிங், அவர் எச்சரிக்கிறார். யோவான் 16:8 முக்கியமான ஒரு வேர்ட் தான். இதை அண்டர்லைன் பண்ணி கொடுங்க. ஜான் சாப்டர் 16 verse 8. யோவான் 16:8. அவர் வந்து வாசிங்க. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். என்ன செய்கிறாரு? கண்டித்து. எப்படி உணர்த்துகிறாரு? அவனே பாவம் பாப்பா அம்மா பன்னெண்டு பாப்பா அப்படி சொல்றாரா? இப்ப நீங்க எக்ஸாம்பிள் குறைவான மார்க்ஸ் எடுத்தா நான் எப்படி உங்களுக்கு பதில் சொல்லணும்? கண்டித்து உணர்த்தணுமா இல்லையா? கவலை தன்வாயால் கேட்டது. கண்டித்து உணர்த்தணுமா இல்லையா? ஆமா, ஒரு தலை முடிக்கிறீங்க, புட்டு வைக்கணும் கூட. ஆவியானவர் எச்சரிக்கிறார். ஆவியானவர் ஒரு தீர்க்கதரிசியோட லைஃப் இதுதான். ஒரு தீர்க்கதரிசியோட லைஃபும் ஒரு தீர்க்கதரிசியோட லைஃபுக்கான ரெண்டு முக்கியமான வார்த்தை இருக்கு. ஒன்னு இந்த வார்த்தை இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு தீர்க்கதரிசியோட வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருடைய வேலை சுமப்பதுதான் தீர்க்கதரிசியோட வேலை. அவன் நீதியை குறித்து கண்டிக்கிறவனா இருப்பான், நியாயத்தை குறித்து கண்டிக்கிறவனா இருப்பான், லேட்டா வந்தீங்கன்னா அதை குறித்து கண்டிக்கிறவனா இருப்பான், ஒழுக்கத்தை குறித்து கண்டிக்கிறவனாக இருப்பான். அப்படி இருக்கணும். ஆரம்பத்துல வர்ஷிப் தொடங்கும் போது எல்லாமே கூட்டமா அங்கனைக்கு மட்டும் தான் சாப்பாடு போட்டு கொஞ்சம் மீன் குஞ்சுகள் எல்லாம் அங்கே போகுமே. வீட்டை ஒரு மீன் டேங்க் இருக்கு, சாப்பாடு எங்க போடுறோம்னா எல்லா மீன் அங்கனைக்கு வந்துடும். அந்த மாதிரி அங்கனைக்கு ஏதோ மாணிக்க கடை வச்சிருக்க மாதிரி எல்லாம் அந்த இடத்துல அடைஞ்சிருந்தீங்களே. அப்ப வந்துச்சு எனக்கு ஒரு டெம்பர், இதுகளை இவ்வளவு இடம் இருக்கு அங்க போய் நிக்குதுங்களே அப்படின்னு மனசுல வந்துச்சு. ஒழுக்க கேடுகள் நடக்கும்போது என்ன நடக்கும்? உள்ளுக்குள்ள வைராக்கியம் வரும். நம்ம ஜனங்கள் போட்டு அடுத்த பாத்துக்கலாம், எதுக்கு நம்ம பிரேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுங்க. நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, ஒழுக்கத்தை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து, இதை குறித்து வலியுறுத்தி பேசுகிறது தான் பரிசுத்த ஆவியானவர். இதை குறித்து வலியுறுத்தி பேசுகிறவர் தான் தீர்க்கதரிசி. அவனுடைய அழைப்பும் அதுதான். தீர்க்கதரிசிகள் இன்னொரு வார்த்தை வேணுமா உங்களுக்கு? தீர்க்கதரிசியோட காலிங். தீர்க்கதரிசின்னா அதோட காலிங். அதுக்கான வார்த்தை என்னன்னு சொல்லணுமா? வேணுமா வேண்டாமா? வேண்டுமா வேண்டாமா? எரேமியா வேணுமாமா? வாங்க. எரேமியா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. The verse for prophet ன்னு போட்டுக்கொள்ளுங்க. எரேமியா 1:10. பார் பிடுங்கவும் எடுத்தாச்சா? பார்த்து அடிக்கிற பெயிண்ட் அடுத்த பக்கத்துல குஞ்சி வரும்.
அடுத்தவங்க திரும்பி பாருங்க, அடுத்தவங்க திரும்பி பாருங்க. ஆட்டோமேட்டிக் அந்த வார்த்தை ஹைலைட் ஆயிருக்கா? வாசிங்க. பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னோட சொன்னார். இந்த ஊழியம் தான் தீர்க்கதரிசன வேலை. என்னது? பார், சி. அதுல வேற வார்த்தை, இப்ப இன்டர்பிரேஷன் வேற. பார், நான் காண்பிக்கிறத செய்யணும், சொல்லணும், செயல்படுத்தணும். பார், பிடுங்கவும். பிடுங்குற ஊழியம் நல்ல ஊழியமா? என்ன புடுங்குற ஊழியம் எல்லாம் செய்றீங்க? யாராவது அப்படி நன்மையா சொல்லுவாங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, இடிக்கவும். டமால் டுமில் டமால். 2. 3, அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும். ஒன்னே ஒண்ணுதான் பாசிட்டிவா வருது, கட்டவும். நாட்டவும். 2, நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேல ராஜ்யாக்களின் மேல மேம்படுத்து. தீர்க்க தரிசி எரேமியாக்கான ப்ராபசி இது. இதுதான் எல்லா தீர்க்க தரிசிகளுமான வார்த்தை. ஒரு தீர்க்க தரிசி வேலை அவன் கட்டணும், அவன் நாட்டணும். நாட்டுறதுக்கு சில பேருக்கு சொன்னேன்டா, கார்டனிங் வேலைக்கெல்லாம் பண்ணுங்க, அவனை நான் நட வேண்டியதா இருக்கு. பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும். நல்ல ஊழியமா இருந்து தீர்க்க தரிசிட்ட ஊழியம். ஏச்சி வாங்குற ஊழியம். கட்டுப்பாயிடுவாங்க. இடிக்கணும். சரி செஞ்சா எப்படி இருக்கும்? இப்படி கொடுத்தாத சொன்ன எப்படி இருக்கும் உங்களுக்கு? அண்ணா அனுத்துற பத்தி நம்ம சொல்ல நீங்க ஆளு கோவம் வருமா உங்களுக்கு? இந்த நினைக்காத, இங்க ஏன் நான் நினைக்கிறது என்ன கோவம் வருமா உங்களுக்கு? வரும். இப்படிப்பட்ட ஊழியம் தான் இந்த ஊழியம். ஒடுக்கத்துக்குள்ள கொண்டு வராங்க. இடிக்கிறது, பிடிக்கிறது. இந்த தியானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோட ஊழியத்தை குறித்து உங்களோட பேசுவார். 4வது எச்சரிக்கிறார் என்றதை பார்த்தோம். அவர் எச்சரிக்கிறார். எதை குறித்து எச்சரிக்கிறார்? பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து எச்சரிக்கிறார். நீங்க எச்சரிக்கப்படாம இருக்கணும்னா என்னைக்குமே உங்களுடைய வாயை குறித்து கவனமா இருக்கு. பக்கத்துல பாசுற உங்களோட வாயை குறித்து கொஞ்சம் கவனமா இருக்கு. கொஞ்சம் படுற மாதிரியே சொல்லுங்க. வாயை குறிச்சு கொஞ்சம் கவனம் இருக்கு. நல்லா படுற மாதிரி சொல்லுங்க. கொஞ்சம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அம்மா பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, பிள்ளை அம்மா பார்த்து சொல்லுங்க. பேர பிள்ளைகள் பாட்டியை பார்த்து சொல்லுங்க, பாட்டி பேர பிள்ளைகளை அம்மா பார்த்து சொல்லுங்க. வாயை கொஞ்சம் கவனம் வச்சுக்க, சரியா? அப்படி சொல்லுவாங்க தானே. ஒரு தடவை ஒரு ஃபைட் ஒன்று நடந்துச்சு கிராமத்துல. சாதாரணமான ஒரு விஷயத்துக்கு சண்டை. சாதாரண விஷயத்துக்கு சாதாரணமா ஆரம்பிச்சது. அப்புறம் அவன் ஏதோ பாதகமா சொல்லிட்டான் போல. சொன்னான் அவன் வாயை மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோ, சரியா? நான் சொல்லிட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் கோபப்பட்டு அடிச்சுட்டா அப்புறம் அவன் சொல்லி மாட்டேன், சரியா? சண்டை ஆரம்பிச்சது. ஏன் பாதகமா ஏதோ சொல்லிட்டான், ஏதோ புதுசு ஒண்ணு வந்துருச்சு போல இருக்கு. பார்க்க நான் வாயே ஆக்ஷனையும் வாயை குறித்து நான் கவனமா இருக்கணும். எதை பேசணும்? தெரியாத ஒண்ணு குறிச்சு நம்ம பேசணுமா? உங்களுக்கு தெரியுமா, எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தா கூட அதை குறிச்சு நான் வெளியில சொல்லக்கூடாது. ஒரு கேரக்டர் சரியா நீங்க கண்ணா கண்டிருந்தா கூட அந்த கேரக்டரை கெடுக்கிற மாதிரி நீங்க சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? உதாரணத்துக்கு 2 பேர் தப்பு பண்றாங்க. நீங்க அதை பார்த்துட்டீங்க, 4 பேருக்கு போய் சொல்றீங்க. இது ஒண்ணு. அவன் தப்பு பண்றான். தப்பு பண்ணி அடுத்த நிமிஷம் அவன் மனம் திரும்புறான். ஐயோ ஆண்டவரே, நான் பண்ணது பெரிய தப்பு, மனம் திரும்பிட்டான். இப்ப நீங்க போய் உலகத்துக்கு எல்லாம் சொல்றீங்க. இப்ப யாரு குற்றவாளி? யாரு குற்றவாளி? சொன்னால்தான். ஏன் அவன் மனம் திரும்பி ஆண்டு சமூகத்தில் மன்னிப்பு பெற்று விட்டான். செய்யாதோன்னா நீங்க குற்றப்படுத்துறதா ஆண்டு சமூகத்துக்கு போகும். தேவையா? இதுக்கு என்ன பண்ணணும்னா, எந்த ஒரு பிரச்சனையை குறித்து யார்கிட்டையும் பேசாம இருக்குது. சிம்பிளா சொல்லணுமா இருந்தா, நறுக்குன்னு சொல்லணுமா இருந்தா, சொத்திக்கிட்டு இருக்குது. 2வது எங்களுடைய சிந்தை, எங்களுடைய உணர்வு, எங்களுடைய ஆத்மா,
இது அத்தனையும் கரைபடாதபடி எல்லாத்தையும் கவனமா பார்த்து கொள்றது, கேர்ஃபுல்லாக பார்க்கிறதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா நாம இருக்கணும். காரணம், ஆவியானவர் எச்சரிக்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களை கண்டித்து உணர்த்தி நடத்துவார். பப்ளிக்ல ஒரு ஆளை கண்டிக்கலாமா? பப்ளிக் ஒரு ஆளை கண்டிக்கலாமா? சொல்லி சொல்லி கேட்கல, பப்ளிக்ல தான் சொல்லணும். தனிப்பட்ட ரீதியில் சொல்லியாச்சு. ஒரு தடவை 2 தடவை சொல்லியாச்சு. இனி என்ன செய்யணும்? சபையில வச்சு சொல்லணும், நீ அப்படி செய்யாதீங்க அப்படின்னு அவங்களுக்கு கண்டித்து நம்ம சொல்லணும். அது அவங்க திருந்துறதுக்கு எதுவானதாக இருக்கும். ஓகே. 5வது, அவர் முடிச்சிடலாமா? போலாமா? படிப்போம். அவர் தேற்றுகிறார். He comforts. யோவான் 14:16. John chapter 14 verse 16. அவர் தேற்றுகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர், the works of the Holy Spirit 5வது, அவர் தேற்றுகிறார். அவர் தேற்றுகிறவராக இருக்கிறார். யோவான் 14:16 வாசிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படி சத்திய ஆவியானவர், ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன், வேறொரு கம்ஃபர்டர், தேற்றரவாளன், தேற்றுகிறவர், அரவணைக்கிறவர், அன்பு காட்டுகிறவர், நேசிக்கிறவர், தயவு நிறைந்தவர் எங்களோடு கூட இருக்கும்படி அவர் அனுப்புவார். யோவான் 14:1. John chapter 14 verse 1. யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. காரணம், அவர் தேற்றுகிறவராக இருக்கிறார். Holy Spirit comforts. அவர் தேற்றுகிறவர். ஆமென். அவர் எங்களை தேற்றுகிறவர். 6வது, அவர் போதிப்பவர். He teaches. அவர் போதிப்பவர். பரிசுத்த ஆவியானவர் அவர் போதிப்பார். யோவான் 14:26. யோவான் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து அவர் உங்களுக்கு போதிப்பார். நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அவர் போதிக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நான் உனக்கு தூக்கம் தெரியலதான் நேற்று தந்தில தூக்கம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காண்பிப்பேன். கடைசி 7வது, அவர் உணர்த்துகிறவர். யோவான் 14:26 மறுபடி வாசிங்க. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஒரு உணர்த்துவார், ஒரு ரிமைண்ட் கொடுப்பார், ஒரு உந்துதலை கொடுப்பார். பாவத்தை உணர்த்துவது யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஒரு தவறு செய்யும் போது நீ செய்யறது பாவம், ஆண்டவருக்கு தூரப்படுத்தணும்னா எங்களை உணர்த்துறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். பாவம் செஞ்ச பிறகு ஐயோ தப்பு பண்ணிட்டியே மனம் திரும்புன்றது கைட் பண்றது யாரு? ஆவியானவர். சோ அவர் உணர்த்துகிறவராக இருக்கிறார். முதலாவது அவர் எங்களோடு பேசுகிறார், இரண்டாவது அவர் எங்களை வழி நடத்துகிறார், மூன்றாவது அவர் விடுவிக்கிறார், அவர் எச்சரிக்கிறார், அவர் தேற்றுகிறார், அவர் போதிக்கிறார், அவர் எங்களை உணர்த்துகிறார். எழுந்திருந்து ப்ரே பண்ணலாமா? நம்முடைய பிரயாணம் எழுதாங்க.
Yeah.